ஹே நண்பர்களே, நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம கேட்கப் போற ஆடியோ புக் தி எம்ப்டி போட், தி எம்ப்டி போட். இந்த புத்தகத்தின் ஆசிரியர் ஓஷோ. இந்த ஆடியோ புக்கில் இந்த புத்தகத்தின் முழு சாரத்தையும் மெதுவாகவும் ஆழமாகவும் எளிய உதாரணங்களோடும் தமிழ் யூடியூப் ஆடியோ புக் ஸ்டைலில் புரிந்து கொள்ளப் போகிறோம். முதலில் இந்த புத்தகத்தில் உள்ள அனைத்து தலைப்புகளையும் ஒருமுறை வாசித்துப் பார்ப்போம். அதற்குப் பிறகு ஒவ்வொரு தலைப்பையும் தனித்தனியாக மிகவும் ஆழமாக புரிந்து கொள்வோம். இந்த புத்தகத்தில் நாம் பார்க்கப் போகும் தலைப்புகள். தலைப்பு 1, கருகிய டோஸ்ட், தி டோஸ்ட் இஸ் பர்ன்ட். தலைப்பு 2, காலணியின் சரியான பொருத்தம், when the shoe fits. தலைப்பு 3, காலியான படகு, தி எம்ப்டி போட். தலைப்பு 4, சூறாவளியின் மையம், the center of the cyclone. தலைப்பு 5, நதியும் கடலும், the river and the ocean. தலைப்பு 6, தாவோவின் பாதை, the way of Tao. தலைப்பு 7, தாவோ மனிதன், the man of Tao. தலைப்பு 8, மனமற்ற நிலை, the mind. தலைப்பு 9, மகத்தான வெறுமை, the great nothing. தலைப்பு 10, மூலத்திற்கு திரும்புதல், the return to the source. தலைப்பு 11, முடிவே தொடக்கம், the end is the beginning. இந்த ஒவ்வொரு தலைப்பிலும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆழமான கருத்துக்கள் நிறைந்துள்ளன. இப்போது முதல் தலைப்பிலிருந்து தொடங்குவோம். அவசரப்படாமல் ஒவ்வொரு கருத்தையும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையோடு இணைத்து புரிந்து கொள்வோம். தலைப்பு 1, கருகிய டோஸ்ட், தி டோஸ்ட் இஸ் பர்ன்ட். இந்த தலைப்பின் பெயரைக் கேட்டவுடன் ஒரு டோஸ்ட் கருகிவிட்டது. அதில் என்ன பெரிய விஷயம் என்று நமக்கு தோன்றலாம். ஆனால் இந்த மிகச் சாதாரணமான சம்பவத்துக்குள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பெரிய உண்மை மறைந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் பல பிரச்சனைகளும் இப்படித்தான். பிரச்சனை பெரிதாக இருப்பதில்லை. அதை நம்முடைய மனம் எப்படி பார்க்கிறது என்பதுதான் அதை பெரிதாக்குகிறது. ஒரு காலை நேரத்தை கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் அலுவலகத்திற்கு செல்ல தயாராகிக் கொண்டிருக்கிறீர்கள். ஏற்கனவே நேரமாகிவிட்டது. காலை உணவுக்காக டோஸ்ட் வைத்திருக்கிறீர்கள். அந்த நேரத்தில் உங்கள் மொபைலில் ஒரு செய்தி வருகிறது. அதை பார்த்துவிட்டு திரும்பி வரும்போது டோஸ்ட் கொஞ்சம் கருகிவிட்டிருக்கும். அப்போது என்ன நடக்கும்? பெரும்பாலானவர்களுக்கு உடனே எரிச்சல் ஆரம்பமாகிவிடும். இன்றைய நாளே இப்படித்தான் ஆரம்பித்துவிட்டதே. இன்று முழு நாளும் சரியாக இருக்காது என்று மனம் முடிவு செய்துவிடும். ஆனால் உண்மையில் என்ன நடந்தது? ஒரு ரொட்டித் துண்டு கொஞ்சம் கருகியது. அவ்வளவுதான். ஆனால் நம்முடைய எதிர்வினைதான் அதை ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஏராளம். போக்குவரத்து நெரிசல், மொபைல் பேட்டரி குறைவது, காபி சிந்தி விடுவது, மீட்டிங் தள்ளிப் போவது, நண்பர் பதில் அனுப்பாதது. இவை அனைத்தும் இயல்பான நிகழ்வுகள். ஆனால் நம்முடைய மனம் அவற்றை தனக்கு எதிராக நடந்த தாக்குதல் போல எடுத்துக்கொள்கிறது. ஒரு சிறிய சம்பவம் நம்முடைய மனநிலையை முழுவதுமாக கட்டுப்படுத்த ஆரம்பித்து விடுகிறது. மனநிலை மாறியவுடன் நம்முடைய பேச்சும் மாறுகிறது. அதனால் உறவுகள் பாதிக்கப்படுகின்றன. அலுவலக வேலை பாதிக்கப்படுகிறது. வீட்டில் இருக்கும் மகிழ்ச்சியும் குறைகிறது. இப்படி பார்த்தால் பிரச்சனை கருகிய டோஸ்ட் அல்ல. பிரச்சனை நம்முடைய எதிர்வினை. நம்மில் பலருக்கும் ஒரு பழக்கம் இருக்கிறது. ஏதாவது தவறு நடந்தவுடன் யாரையாவது குற்றம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறோம். அவரால்தான் நடந்தது, இவரால்தான் நடந்தது, அதிர்ஷ்டம் இல்லை, நேரம் சரியில்லை என்று சொல்லிக் கொண்டே இருப்போம். ஆனால் சற்று யோசித்துப் பாருங்கள். நம்முடைய மனதில் எழும் எதிர்வினைக்கு வெளி உலகம் எவ்வளவு பொறுப்பு? ஒரு பள்ளி மாணவன் தேர்வுக்குச் செல்லும்போது பேனாவை மறந்துவிட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவன் பதற்றத்தில் முழு தேர்வையும் சரியாக எழுத முடியாமல் போகலாம். மற்றொருவன் ஆசிரியரிடம் பேனா வாங்கி அமைதியாக தேர்வு எழுதிவிடுவான். சம்பவம் இருவருக்கும் ஒன்றுதான். ஆனால் முடிவு வேறு. வேறுபாடு எதில்? மனப்பான்மையில். இந்த தலைப்பு சொல்ல வருவது என்னவென்றால், நம்முடைய துன்பத்திற்கு பல நேரங்களில் காரணம் வெளியில் இல்லை.
அதை உருவாக்குவது நம்முடைய விளக்கம். ஒரு நாள் உங்கள் நண்பர் உங்கள் அழைப்பை எடுக்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். உடனே மனம் பல கதைகளை உருவாக்கத் தொடங்கும். என்னைத் தவிர்க்கிறாரோ, என்மேல் கோபமாக இருக்கிறாரோ என்று 100 கற்பனைகள் உருவாகிவிடும். மாலை நேரத்தில் தெரியும், அவருடைய மொபைல் சைலண்டில் இருந்தது என்று. அப்படி என்றால் நாள் முழுவதும் உங்களை கவலைப்பட வைத்தது யார்? உங்கள் நண்பரா? இல்லை, உங்கள் கற்பனையா? மனதிற்கு ஒரு விசித்திரமான இயல்பு இருக்கிறது. அது வெறுமையாக இருப்பதை விரும்பாது. ஏதாவது ஒரு கதையை உருவாக்கும். அந்தக் கதைக்கு உணர்ச்சிகளைச் சேர்க்கும். பிறகு அந்த உணர்ச்சிகளையே உண்மை என்று நம்ப வைக்கும். அதனால்தான் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சிறிய சம்பவத்தையும் நாம் கவனிக்கத் தொடங்க வேண்டும். எதிர்வினை கொடுப்பதற்கு முன் ஒரு சிறிய இடைவெளியை உருவாக்குங்கள். ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுங்கள். உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். இது உண்மையிலேயே பெரிய பிரச்சனையா? அல்லது நான் தான் இதை பெரிதாக்கிக் கொண்டிருக்கிறேனா? இது முதல் நாளிலேயே சுலபமாக வராது. பயிற்சி தேவைப்படும். முதல் நாள் மறந்து விடுவீர்கள். 2வது நாளும் பழையபடி கோபம் வரும். ஆனால் மெதுவாக விழிப்புணர்வு அதிகரிக்கும். ஒரு நாள் நீங்கள் உங்களையே ஆச்சரியப்படுத்திக் கொள்வீர்கள். முன்பு கோபம் வந்த சூழ்நிலையில் இப்போது சிரித்துக்கொண்டே இருப்பீர்கள். கருகிய டோஸ்டை பார்த்து சிரித்துக்கொண்டே சாப்பிடலாம். அல்லது அதை தூக்கி எறிந்துவிட்டு புதிதாக ஒன்று செய்யலாம். 2 வழிகளும் இருக்கின்றன. ஆனால் அதற்காக முழு நாளையும் கெடுத்துக் கொள்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. வாழ்க்கையில் முழுமை என்று எதுவும் இல்லை. எல்லாமே கொஞ்சம் குறைபாடுகளோடுதான் இருக்கும். காபி கொஞ்சம் குளிர்ந்திருக்கலாம். பேருந்து தாமதமாக வரலாம். மனிதர்கள் நம்முடைய எதிர்பார்ப்புப்படி நடக்காமல் இருக்கலாம். வானிலை மாறலாம். திட்டங்கள் தோல்வியடையலாம். இவை அனைத்தும் வாழ்க்கையின் இயல்பான ஓட்டம். இவற்றை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் மனதிற்குள் ஒரு லேசான அமைதி உருவாகும். இந்த தலைப்பின் சாரம் என்னவென்றால், மகிழ்ச்சி என்பது முழுமையான வாழ்க்கை கிடைப்பது அல்ல. முழுமையான எதிர்வினை உருவாக்குவதும் அல்ல. ஆனால் ஒவ்வொரு சிறிய சம்பவத்தையும் தேவையில்லாத துன்பமாக மாற்றாமல் இருப்பதுதான் உண்மையான சுதந்திரம். கருகிய டோஸ்ட் என்பது ஒரு கருகிய ரொட்டி துண்டு மட்டுமே. அதைவிட அதிகமான அர்த்தத்தை அதற்கு கொடுப்பது நாம்தான். அந்த பழக்கம் மெதுவாக குறைந்தால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் எளிமையாகவும் மிகவும் அமைதியாகவும் மாறும். தலைப்பு 2: காலணியின் சரியான பொருத்தம். When the shoe fits. இப்போது 2வது தலைப்பை பார்ப்போம். When the shoe fits you. இந்த தலைப்பை கேட்டவுடன் இது காலணியைப் பற்றி பேசுகிறது என்று தோன்றலாம். ஆனால் இது காலணியைப் பற்றியது அல்ல. இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒரு முக்கியமான பழக்கத்தைப் பற்றியது. அதாவது, எல்லாவற்றிற்கும் ஒரே மாதிரியான ஒரு சூத்திரத்தை தேடுவது. யாராவது வெற்றி பெற்றால் அவர்கள் பின்பற்றிய பாதையை அப்படியே நாமும் பின்பற்ற முயற்சிப்பது. ஒருவருக்கு வேலை செய்த விஷயம் நமக்கும் அதேபோல் வேலை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது. இந்த தலைப்பு சொல்ல வருவது என்னவென்றால், ஒருவருக்கு சரியாக பொருந்தும் காலணி இன்னொருவருக்கும் சரியாக பொருந்தும் என்று எந்த உத்தரவாதமும் இல்லை. ஒரு எளிய உதாரணத்தை பார்ப்போம். நீங்கள் ஒரு காலணி கடைக்குச் செல்கிறீர்கள். அங்கே ஒரு அழகான காலணியை பார்க்கிறீர்கள். உங்கள் நண்பர் அதையே வாங்கி மிகவும் வசதியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். நீங்களும் அதே மாடல், அதே அளவு, அதே பிராண்டை வாங்குகிறீர்கள். ஆனால் வீட்டுக்கு வந்து சிறிது நேரம் நடந்தவுடன் காலில் வலி ஆரம்பித்து விடுகிறது. அப்படி என்றால் பிரச்சனை காலணியிலா? இல்லை, உங்கள் காலின் அமைப்பு வேறுபட்டிருப்பதால்தான். வாழ்க்கையும் இதே மாதிரிதான். நாம் மற்றவர்களை பார்த்து ஒப்பிடுவது மிகவும் எளிது. அவர் தினமும் காலை 5 மணிக்கு எழுந்து வெற்றி பெற்றார். நானும் அப்படியே செய்தால் வெற்றி கிடைக்கும். அவர் இந்த தொழிலைத் தொடங்கி வெற்றி பெற்றார். நானும் அதையே தொடங்குகிறேன். இந்த பேச்சாளர் சொன்ன வழக்கத்தை பின்பற்றினால் வாழ்க்கை மாறிவிடும் என்று நினைக்க ஆரம்பித்து விடுகிறோம். ஆனால் ஒவ்வொரு மனிதரும் தனித்துவமானவர்.
ஒரு மரம் வேகமாக வளரும். மற்றொரு மரம் மெதுவாக வளரும். இரண்டும் ஆரோக்கியமாக இருக்கலாம். இயற்கை ஒருபோதும் ஒப்பிடுவதில்லை. ஒப்பிடுவது நாம்தான். ஒரு கல்லூரி மாணவனை கற்பனை செய்து பாருங்கள். அவருடைய நண்பர் பொறியியல் படித்து நல்ல சம்பளம் பெறுகிறார். வீட்டில் அனைவரும் நீயும் பொறியியல் படியும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த மாணவனுக்கு இசையில் அதிக ஆர்வம் இருக்கலாம். அவருக்கு பொருத்தமான பாதை இசை. ஆனால் சமூகம் விரும்பும் காலணியே அவருடைய காலில் வலுக்கட்டாயமாக அணிவிக்கிறது. சில நாட்கள் நடக்கலாம். அதற்குப் பிறகு வலி ஆரம்பித்துவிடும். இது தொழிலில் மட்டும் அல்ல, உறவுகளிலும் நடக்கிறது. சமூக வலைத்தளங்களைத் திறந்தால் ஒரு தம்பதியினர் வெளிநாட்டுச் சுற்றுலாவில் இருப்பார்கள். மற்றொருவர் விலை உயர்ந்த பரிசு கொடுத்திருப்பார். உடனே நாம் ஒப்பிட ஆரம்பித்து விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கை இப்படி இல்லையோ, நம்முடைய துணை இப்படி செய்யவில்லையோ என்று வருத்தப்படுகிறோம். ஆனால் கேமராவுக்குப் பின்னால் என்ன நடக்கிறது என்பது நமக்குத் தெரியாது. ஒரு புகைப்படத்தை வைத்து முழு வாழ்க்கையையும் தீர்மானித்து விடுகிறோம். அது மிகப்பெரிய தவறு. இந்த தலைப்பு இன்னொரு முக்கியமான உண்மையையும் சொல்லுகிறது. விதிமுறைகள் பயனுள்ளவை, அறிவுரைகள் பயனுள்ளவை, புத்தகங்களும் பயனுள்ளவை. ஆனால் அவற்றை கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடாது. அவற்றை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்து அவை உண்மையில் நமக்கு பொருந்துகிறதா என்பதை பார்த்து மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மருத்துவர் மருந்து கொடுக்கும்போது அதே மருந்தை எல்லோருக்கும் ஒரே அளவில் கொடுக்க மாட்டார். முதலில் நோயாளியின் வயதை பார்ப்பார், உடல் எடையை பார்ப்பார், உடல்நிலையை பார்ப்பார். அதற்குப் பிறகுதான் எந்த மருந்தை எவ்வளவு அளவில் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்வார். வாழ்க்கைக்கான அறிவுரைகளும் அப்படித்தான் இருக்க வேண்டும். நாம் பள்ளி பருவத்திலிருந்தே ஒப்பிட்டு பார்க்க கற்றுக்கொள்கிறோம். மதிப்பெண்களை ஒப்பிடுகிறோம், உயரத்தை ஒப்பிடுகிறோம், சம்பளத்தை ஒப்பிடுகிறோம், வீட்டை ஒப்பிடுகிறோம், காரை ஒப்பிடுகிறோம். இப்படியே ஒப்பிட்டுக் கொண்டே இருந்தால் நம்முடைய வாழ்க்கையை ரசித்து வாழும் வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். சற்று யோசித்துப் பாருங்கள். உங்களுக்கு பிடித்த உடையை அணியும்போது நீங்கள் மிகவும் சௌகரியமாக உணர்வீர்கள். அதே உடையை வேறு யாராவது அணிந்தால் அவர்களுக்கு அது சௌகரியமாக இல்லாமலும் இருக்கலாம். அதற்காக அந்த உடை தவறானது என்று அர்த்தமில்லை. மனிதர்கள் வேறுபட்டவர்கள் என்பதுதான் உண்மை. அதேபோல ஒருவர் தனிமையில் அமைதியை கண்டுபிடிப்பார். இன்னொருவர் நண்பர்களுடன் இருக்கும்போதுதான் மகிழ்ச்சியாக இருப்பார். இருவரும் சரிதான். மகிழ்ச்சிக்கென்று ஒரே ஒரு சூத்திரம் கிடையாது. இந்த தலைப்பு நமக்கு ஒரு மிகப்பெரிய சுதந்திரத்தை அளிக்கிறது. அதாவது, நான் வேறு யாரைப் போலவும் இருக்க வேண்டிய அவசியமில்லையோ என்ற உணர்வை. இந்த உணர்வு வந்தவுடன் வாழ்க்கையில் இருக்கும் தேவையற்ற அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கும். நம்முடைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சமூகம், உறவினர்கள் அனைவரும் நம்முடைய நன்மைக்காகத்தான் அறிவுரை கூறுவார்கள். ஆனால் அவர்களுடைய அனுபவம் அவர்களுடையது. நம்முடைய அனுபவம் நம்முடையது. அதனால் அறிவுரைகளை நிராகரிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அவற்றை நம்முடைய வாழ்க்கையில் சோதித்துப் பார்க்க வேண்டும், கவனிக்க வேண்டும். நமக்கு பொருந்தும் பகுதியை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும், பொருந்தாததை விட வேண்டும். ஒரு தையல்காரர் சட்டை தைக்கும்போது அளவெடுக்காமல் சீரற்ற அளவில் தைத்து கொடுக்க மாட்டார். அளவுதான் முக்கியம். அதுபோல வாழ்க்கை முடிவுகளுக்கும் ஒரு அளவுகோல் தேவை. அந்த அளவுகோல் என்ன? உங்களுடைய இயல்பு, உங்களுடைய மதிப்புகள், உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய உள்ளுணர்வு. நாம் பெரும்பாலும் பதில்களை வெளியுலகில் தேடிக்கொண்டே இருக்கிறோம். யாராவது வந்து சரியான பாதையைச் சொல்ல வேண்டும் என்று காத்திருக்கிறோம். ஆனால் பல நேரங்களில் பதில் நம்முடைய உள்ளேயே இருக்கிறது. சிறிது நேரம் அமைதியாக இருந்து நம்முடைய மனதைக் கேட்டால் நமக்கு உண்மையில் என்ன வேண்டும், என்ன வேண்டாம் என்பது மெதுவாக தெளிவாகத் தொடங்கும். இந்த தலைப்பில் இன்னொரு அழகான கருத்தும் இருக்கிறது. ஒரு காலணி நமக்கு சரியாக பொருந்தும்போது
அதை பற்றி நாம் நினைத்துக்கூட பார்க்க மாட்டோம். சும்மா நடந்து கொண்டே இருப்போம். ஆனால் அதே காலணி மிகவும் இறுக்கமாக இருந்தால் ஒவ்வொரு அடியிலும் அதை உணர்வோம். அதேபோல் நமக்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழும்போது அதில் பெரிய போராட்டம் இருப்பதாக தோன்றாது. சில சிரமங்கள் இருந்தாலும் அவை அர்த்தமுள்ளதாக இருக்கும். ஆனால் நமக்கு பொருந்தாத வாழ்க்கையை வலுக்கட்டாயமாக வாழ்ந்தால் ஒவ்வொரு நாளும் ஒரு சுமையாகவே தோன்றும். இந்த தலைப்பின் சாரம் மிகவும் எளிமையானது. வேறு யாருடைய வாழ்க்கையையும் நகலெடுக்க முயற்சி செய்யாதீர்கள். வேறு யாருடைய வெற்றி சூத்திரத்தையும் அப்படியே பின்பற்ற முயற்சி செய்யாதீர்கள். ஊக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கற்றலை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் இறுதி முடிவு உங்கள் சொந்த விழிப்புணர்விலிருந்துதான் வர வேண்டும். ஒரு காலணி நம்முடைய காலுக்கு சரியாக பொருந்தினால்தான் பயணம் சௌகரியமாக இருக்கும். அதேபோல் நம்முடைய இயல்புக்கு பொருத்தமான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும்போதுதான் உண்மையான அமைதி, மகிழ்ச்சி, நிறைவு கிடைக்கும். இல்லையென்றால் வெளியிலிருந்து எல்லாம் அழகாகத் தெரிந்தாலும் உள்ளுக்குள் ஒவ்வொரு அடியும் வலியாகவே இருக்கும். அதனால்தான் வாழ்க்கையில் மிக முக்கியமான கேள்வி, மற்றவர்களுக்கு என்ன வேலை செய்தது என்பது அல்ல, எனக்கு உண்மையில் எது பொருந்துகிறது என்பதுதான். இந்த கேள்வியை கேட்க ஆரம்பிக்கும் தருணத்தில்தான் நம்முடைய உண்மையான வாழ்க்கை பயணம் தொடங்குகிறது. தலைப்பு 3: காலியான படகு, தி எம்ப்டி போட். இப்போது இந்த புத்தகத்தின் தலைப்பாக இருக்கும் முக்கியமான பகுதியை நோக்கி வருகிறோம். தி எம்ப்டி போட், காலியான படகு. இந்த தலைப்பை கேட்டவுடன் ஒரு காலியான படகைப் பற்றி என்ன பெரிய கருத்து இருக்க முடியும் என்று தோன்றலாம். ஆனால் இந்த மிகச்சிறிய காட்சிக்குள் நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றக்கூடிய ஒரு பெரிய ஞானம் மறைந்திருக்கிறது. ஒரு அமைதியான காலையை கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் ஒரு சிறிய படகில் அமைதியாக ஒரு ஆற்றில் பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். சுற்றிலும் அமைதி. மென்மையான காற்று வீசுகிறது. தண்ணீர் மெதுவாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த அமைதியை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த நேரத்தில் தூரத்தில் இருந்து இன்னொரு படகு உங்களை நோக்கி வருவது தெரிகிறது. அது மெதுவாக உங்கள் படகை நோக்கி வந்து மோதப் போகிறது போல் தோன்றுகிறது. உடனே உங்களுக்கு கோபம் வர ஆரம்பிக்கும். பார்த்து வரத் தெரியாதா? என்ன செய்கிறான் இவன் என்று கத்தத் தயாராகிவிடுவீர்கள். ஆனால் அந்த படகு உங்கள் படகைத் தொட்ட பிறகுதான் தெரிகிறது, அதில் யாருமே இல்லை. அது ஒரு காலியான படகு. இப்போது சற்று யோசித்துப் பாருங்கள். ஒரு நிமிடத்துக்கு முன்பு இருந்த கோபம் எங்கே போனது? படகு அதேதான். மோதலும் அதேதான். சேதம் ஏற்பட்டிருந்தாலும் அதுவும் அதேதான். ஆனால் கோபம் மட்டும் மறைந்துவிட்டது. ஏன்? ஏனென்றால் குற்றம் சுமத்த யாருமே இல்லை. இதுதான் இந்த தலைப்பின் மையக் கருத்து. நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கும் பெரும்பாலான துன்பங்கள் சம்பவங்களால் உருவாகுவதில்லை. அந்தச் சம்பவத்துக்குப் பின்னால் யாரோ ஒருவர் இருக்கிறார் என்று நாம் நம்புவதால்தான் அவை பெரிதாகின்றன. அலுவலகத்தில் மேலாளர் கொஞ்சம் கடுமையாக பேசிவிட்டார். உடனே என்னைத்தான் குறிவைக்கிறார் என்று நினைக்கிறோம். நண்பர் ஒரு செய்திக்கு பதில் அனுப்ப தாமதித்தார். என்னை மதிக்கவே மாட்டார் என்று வருத்தப்படுகிறோம். சாலையில் ஒருவர் ஹாரன் அடித்தார். இவருக்கு அகம்பாவம் அதிகம் என்று கோபப்படுகிறோம். ஆனால் உண்மையில் நமக்குத் தெரியுமா அவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? அவருடைய மனதில் என்ன அழுத்தம் இருக்கிறது? அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது? குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறது? நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் நம்முடைய மனம் ஒரு நொடியிலேயே ஒரு கதையை உருவாக்கி விடுகிறது. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதரும் தங்களுடைய சுமைகளோடுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் மன அழுத்தத்தில் இருப்பார். இன்னொருவர் பயத்தில் இருப்பார். மற்றொருவர் தனிமையில் தவித்துக் கொண்டிருப்பார். அவர்கள் வெளிப்படுத்தும் உணர்வுகளை நாம் நமக்கெதிரானதாக எடுத்துக்கொள்கிறோம். ஒரு குடும்பச் சூழலை கற்பனை செய்து பாருங்கள். அப்பா அலுவலகத்தில் கடுமையான மன அழுத்தத்துடன் வீட்டுக்கு வருகிறார். வீட்டுக்கு வந்தவுடன் குழந்தை ஓடி வந்து, அப்பா, விளையாடலாம்
என்று அழைக்கிறது. அந்த நேரத்தில் அப்பா மிகவும் சோர்வாக இருப்பதால் கொஞ்சம் சத்தமாக பேசிவிடுகிறார். குழந்தை என்ன நினைக்கும்? அப்பாவுக்கு என்னை பிடிக்கவில்லையோ? ஆனால் உண்மையில் அப்பாவின் அன்பு குறையவில்லை. அவருடைய மன அழுத்தம்தான் வெளியே வந்திருக்கிறது. இதேபோல நாமும் பல நேரங்களில் நம்முடைய வலியை மற்றவர்கள் மீது அறியாமலேயே சுமத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த தலைப்பு நமக்கு ஒரு முக்கியமான பயிற்சியை கற்றுக் கொடுக்கிறது. யாராவது நம்முடைய மனதை புண்படுத்தும்போது உடனே எதிர்வினை கொடுக்காமல் ஒரு நிமிடம் நிறுத்துங்கள். உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். இது உண்மையிலேயே என்னை பற்றிய விஷயமா? அல்லது அவர்களுடைய உள்ளார்ந்த போராட்டத்தின் வெளிப்பாடா? இந்த ஒரு கேள்வியே வாழ்க்கையில் பல தேவையற்ற சண்டைகளை தவிர்க்க உதவும். நம்முடைய அகங்காரத்திற்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. எல்லாவற்றையும் தனிப்பட்டதாக எடுத்துக்கொள்ளும். யாராவது பாராட்டினால் நான் மிகச் சிறந்தவன் ஹூ. யாராவது விமர்சித்தால் நான் மோசமானவன் ஹூ. இரண்டுமே அகங்காரத்திற்கு உணவுதான். ஆனால் ஒரு காலியான படகிற்கு பாராட்டும் இல்லை, அவமானமும் இல்லை. அது அமைதியாகத்தான் இருக்கும். இந்த காலியான படகு என்ற கருத்து நம்முடைய அடையாளத்தை அழிக்கச் சொல்லவில்லை. ஆனால் அகங்காரத்தின் பாரத்தை மெதுவாக குறைக்கச் சொல்கிறது. சிறு குழந்தைகளை பாருங்கள். 5 நிமிடம் சண்டை போட்டுவிட்டு அடுத்த 5 நிமிடத்தில் மறந்து சிரித்துக்கொண்டே விளையாட ஆரம்பித்து விடுவார்கள். ஏன்? ஏனென்றால் அவர்கள் அகங்காரத்தை நீண்ட நாட்கள் சுமந்து செல்வதில்லை. ஆனால் பெரியவர்கள் என்ன செய்கிறோம்? 10 வருடங்களுக்கு முன்பு யாரோ சொன்ன ஒரு வார்த்தையைக் கூட மனதில் வைத்துக் கொண்டு வாழ்கிறோம். அப்போது அப்படிச் சொன்னார் ஜூட். அன்று என்னை அவமானப்படுத்தினார்கள் ஜூட். இப்படி தேவையற்ற நினைவுகளை நம்முடைய படகில் சுமையாக ஏற்றிக்கொள்கிறோம். சுமை அதிகமானால் என்ன ஆகும்? பயணம் கடினமாகிவிடும். வாழ்க்கையும் அப்படித்தான். பழைய கோபம், பொறாமை, ஒப்பீடு, பழிவாங்கும் எண்ணம், காயப்பட்ட நினைவுகள், அகங்காரம், இவை அனைத்தையும் மனதில் சேர்த்துக் கொண்டே போனால் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை கனமாகவே தோன்றும். அதனால்தான் இந்த தலைப்பு சொல்கிறது, மெதுவாக காலியாகுங்கள். காலியாகுதல் என்பது அறிவில்லாமல் இருப்பது அல்ல. அது தேவையற்ற எதிர்பார்ப்புகளை விடுவிப்பது. தேவையற்ற அகங்காரத்தை குறைப்பது. நான் தான் சரியூ என்ற பிடிவாதத்தை மெதுவாக விட்டுவிடுவது. ஒரு காலியான குவளையில்தான் புதிய தண்ணீரை நிரப்ப முடியும். ஏற்கனவே நிரம்பியிருக்கும் குவளையில் மேலும் ஊற்ற முடியாது. அதேபோல் கருத்துகள், தீர்ப்புகள், கோபம் ஆகியவற்றால் நிரம்பிய மனதில் புதிய புரிதல் நுழைவது மிகவும் கடினம். இதனை அன்றாட வாழ்க்கையில் பயிற்சி செய்ய ஒரு எளிய வழி. யாராவது உங்கள் மீது கோபமாக பேசினால் உடனே தற்காப்பாக பதில் சொல்லாமல் சிறிது நேரம் கவனியுங்கள். உங்கள் உடலில் என்ன நடக்கிறது? இதயம் வேகமாக துடிக்கிறதா? மனதில் என்ன எண்ணங்கள் வருகின்றன? அவற்றை வெறுமனே கவனியுங்கள். கவனிப்பு வந்தவுடன் எதிர்வினை மெதுவாகும். எதிர்வினை மெதுவானவுடன் விழிப்புணர்வு அதிகரிக்கும். விழிப்புணர்வு அதிகரிக்கும்போது அமைதி இயல்பாகவே மலரும். அந்த அமைதியை வெளியில் இருந்து யாராலும் தர முடியாது. அது நம்முடைய உள்ளத்தில் வளர வேண்டும். அதுவே காலியான படகு என்ற தலைப்பின் அழகான சாரம். வாழ்க்கையில் மோதல்கள் தவிர்க்க முடியாதவை. யாராவது தவறாக பேசுவார்கள். யாராவது நம்மை தவறாக புரிந்து கொள்வார்கள். யாராவது நம்முடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற மாட்டார்கள். இவற்றை நிறுத்த முடியாது. ஆனால் ஒவ்வொரு மோதலும் நம்முடைய அகங்காரத்தை நேரடியாக காயப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய உள்ளத்தில் கொஞ்சம் வெற்றிடம் இருந்தால் அந்த மோதல் வந்து சென்றுவிடும். அது நிரந்தரமான காயத்தை உருவாக்காது. தண்ணீரில் அமைதியாக மிதக்கும் ஒரு படகைப் போல நம்முடைய வாழ்க்கையும் தேவையற்ற உணர்ச்சி சுமைகள் இல்லாமல் மென்மையாக நகரும். அப்போதுதான் நமக்கு ஒரு உண்மை புரியும். உண்மையான சுதந்திரம் என்பது வெளி உலகம் மாறுவதல்லையோ, நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் அகங்காரம் மெதுவாக காலியாகுவதுதான். தலைப்பு 4, சூறாவளியின் மையம், தி சென்டர் ஆஃப் த சைக்ளோன். இப்போது 4வது தலைப்பிற்கு வருகிறோம்.
தி சென்டர் ஆப் தி சைக்ளோன், சூறாவளியின் மையம் ஹூ. இந்த தலைப்பின் பெயர் சற்று வித்தியாசமாக தோன்றுகிறது. சூறாவளி என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது என்ன? பலத்த காற்று, கனமழை, சுற்றிலும் குழப்பம், மரங்கள் சாய்வது, மின்சாரம் துண்டிக்கப்படுவது, எல்லாமே நம் கட்டுப்பாட்டை மீறிச் செல்வது. ஆனால் இந்த தலைப்பில் முக்கியமான வார்த்தை சூறாவளி அல்ல, மையம் என்பதுதான். ஏனென்றால் ஒரு சூறாவளியின் நடுவில் என்ன இருக்கிறது தெரியுமா? அதை விஞ்ஞானிகள் சூறாவளியின் கண், ஐ ஆஃப் த சைக்ளோன் என்று அழைக்கிறார்கள். அந்த இடத்தில் ஆச்சரியப்படும்படி அமைதி இருக்கும். சுற்றிலும் பலத்த புயல் வீசிக்கொண்டிருந்தாலும் மையப்பகுதி மட்டும் அமைதியாக இருக்கும். இதுதான் இந்த தலைப்பு நமக்குச் சொல்ல வரும் அழகான கருத்து. நம்முடைய வாழ்க்கையிலும் வெளியில் என்ன நடந்தாலும் நம்முடைய உள்ளத்தில் ஒரு மையம் இருக்கிறது. அந்த மையத்தை நாம் கண்டுபிடித்துவிட்டால் வெளியில் இருக்கும் பிரச்சனைகள் நம்முடைய மனதை அவ்வளவு எளிதாக அசைக்க முடியாது. ஒரு அலுவலக ஊழியரை கற்பனை செய்து பாருங்கள். காலை முதலே கூட்டங்கள், வேலை முடிக்க வேண்டிய அழுத்தம், தொலைபேசி அழைப்புகள், மின்னஞ்சல்கள், மேலாளரின் தொடர் கண்காணிப்பு, வாடிக்கையாளர்களின் புகார்கள், வீட்டில் குடும்ப பொறுப்புகள், போக்குவரத்து நெரிசல், வீட்டுக்கடன், உடல்நலக் கவலைகள். இவை அனைத்தையும் சேர்த்து பார்த்தால் வாழ்க்கை ஒரு சூறாவளியைப் போலத்தான் தோன்றும். இப்படிப்பட்ட சூழலில் நாம் என்ன செய்கிறோம்? வெளியில் நடக்கும் ஒவ்வொரு சம்பவத்திற்கும் ஏற்ப நம்முடைய மனநிலையும் மாறிக்கொண்டே இருக்கும். மேலாளர் பாராட்டினால் மகிழ்ச்சி, விமர்சித்தால் வருத்தம், சம்பள உயர்வு கிடைத்தால் உற்சாகம், எதிர்பாராத செலவு வந்தால் பதற்றம், சமூக வலைத்தளத்தில் அதிக லைக்ஸ் கிடைத்தால் தன்னம்பிக்கை, குறைவாக கிடைத்தால் ஏமாற்றம். அதாவது நம்முடைய வாழ்க்கையின் ரிமோட் நம்முடைய கையில் இல்லை, அது வெளிப்புற சூழ்நிலைகளின் கையில் இருக்கிறது. இந்த தலைப்பு சொல்ல வருவது என்னவென்றால், உண்மையான சுதந்திரம் என்பது வெளியில் இருக்கும் சூறாவளி நின்று விடுவதல்ல, நம்முடைய உள்ளார்ந்த மையம் நிலையாக இருப்பதுதான். ஒரு மரத்தை நினைத்துப் பாருங்கள். பலத்த காற்று வீசும்போது அதன் கிளைகள் அசையும், இலைகள் நடுங்கும். ஆனால் அதன் வேர்கள் உறுதியாக இருந்தால் அந்த மரம் நிலைத்திருக்கும். அதேபோல் நம்முடைய வாழ்க்கையில் எண்ணங்கள், உணர்வுகள், சூழ்நிலைகள் எல்லாம் கிளைகளைப் போன்றவை. ஆனால் நம்முடைய விழிப்புணர்வுதான் அந்த மரத்தின் வேர். நாம் பெரும்பாலும் கிளைகளையே கவனிக்கிறோம். கோபம் வந்தது, பயம் வந்தது, மகிழ்ச்சி வந்தது, சோகம் வந்தது. ஆனால் இவை அனைத்தும் வந்து போகின்றன, மேகங்களைப் போல. ஆனால் வானம் எங்கே போகிறது? அது எப்போதும் அங்கேயே இருக்கிறது. இந்த தலைப்பு நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் அந்த வானத்தை கண்டுபிடிக்க அழைக்கிறது. ஒரு நாள் நீங்கள் கடற்கரையில் அமர்ந்து அலைகளைப் பார்த்திருக்கலாம். அலைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். சில அலைகள் பெரியதாக இருக்கும், சில அலைகள் சிறியதாக இருக்கும். ஆனால் கடலின் ஆழம் மாறுகிறதா? இல்லை. மேலேதான் அசைவு, கீழே எப்போதும் அமைதி. நம்முடைய மனம் அலைகளைப் போன்றது. நம்முடைய உண்மையான இயல்பு கடலின் ஆழத்தைப் போன்றது. ஆனால் நாம் செய்யும் தவறு என்ன? அலைதான் நாமென்று நம்பிவிடுகிறோம். அதனால் ஒவ்வொரு உணர்வும் வந்தவுடன் அதுவே நிரந்தரம் என்று நினைக்கிறோம். கோபம் வந்தால், இதுதான் நான் யூத். சோகம் வந்தால், என்னுடைய வாழ்க்கையே சோகமானது யூத். பயம் வந்தால், என்னால் முடியாது யூத் என்று முடிவு செய்துவிடுகிறோம். ஆனால் சற்று கவனித்துப் பாருங்கள். நேற்று இருந்த கோபம் இன்று எங்கே? கடந்த மாதம் இருந்த மன அழுத்தம் இன்று எங்கே? பள்ளியில் தோற்றுவிடுவோமோ என்று பயந்த சம்பவங்கள் இன்று எவ்வளவு முக்கியம்? அவை அனைத்தும் வந்துவிட்டு மறைந்துவிட்டன. ஆனால் அவற்றை கவனித்துக் கொண்டிருந்த நான் இன்னும் இருக்கிறேனே. அதுதான் அந்த மையம். ஒரு அம்மா சமையலறையில் சமைத்துக் கொண்டிருக்கிறார். அடுப்பில் 3 பாத்திரங்கள். குழந்தைகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தொலைபேசி ஒலிக்கிறது. கதவு மணி அடிக்கிறது.
எல்லாமே ஒரே நேரத்தில் நடக்கிறது. ஆனால் அனுபவமுள்ள அந்த அம்மா பதற்றப்படுவதில்லை. ஒவ்வொரு வேலையையும் அமைதியாகச் செய்கிறார். ஏன்? அனுபவம் அவருக்குள் ஒரு சமநிலையை உருவாக்கியுள்ளது. வாழ்க்கையும் அதேபோல்தான். சமநிலையை வெளியே உருவாக்க முடியாது. அதை நம்முடைய உள்ளத்தில் வளர்க்க வேண்டும். இந்த தலைப்பு தியானத்தை பற்றியும் மறைமுகமாக ஒரு கருத்தைச் சொல்கிறது. தியானம் என்பது எண்ணங்களை நிறுத்துவது அல்ல. அது இயலாத ஒன்று. தியானம் என்பது எண்ணங்கள் வரும்போதும் போகும்போதும் அவற்றை கவனிப்பது. ரயில் நிலையத்தில் அமர்ந்து ரயில்கள் வந்து போவதை பார்ப்பது போல. நீங்கள் ரயில் அல்ல. நீங்கள் பார்வையாளர். இந்த உண்மையை புரிந்து கொள்ள சிறிது காலம் ஆகலாம். ஆனால் ஒருமுறை புரிந்துவிட்டால் வாழ்க்கையை பார்க்கும் கோணமே மாறிவிடும். யாராவது உங்கள் மீது கோபமாக பேசினால் உடனே எதிர்வினை கொடுக்காமல் உங்களுக்குள் ஒரு சிறிய இடைவெளி உருவாகும். அந்த இடைவெளியில்தான் ஞானம் இருக்கிறது. எதிர்வினைக்கு முன் இருக்கும் அமைதிதான் உண்மையான பலம். இந்த உலகம் நமக்கு ஒருபோதும் முழுமையான அமைதியான சூழலை வழங்காது. செய்திகளில் ஏதாவது பிரச்சனை இருக்கும். பொருளாதார மாற்றங்கள் இருக்கும். உடல்நல பிரச்சனைகள் வரும். உறவுகளில் தவறான புரிதல்கள் ஏற்படும். ஏதாவது ஒன்று நடந்து கொண்டேதான் இருக்கும். அதனால் எல்லா பிரச்சனைகளும் முடிந்த பிறகு நான் அமைதியாக இருப்பேன் என்று காத்திருந்தால் அந்த நாள் ஒருபோதும் வராது. முதலில் அமைதி, அதற்குப் பிறகு செயல். இதுதான் இந்த தலைப்பின் திசை. ஒரு அனுபவமுள்ள ஓட்டுநர் அதிக போக்குவரத்து நெரிசலிலும் அமைதியாக வாகனம் ஓட்டுவார். ஆனால் புதிய ஓட்டுநர் வெறிச்சோடிய சாலையில் கூட பதற்றப்படுவார். வேறுபாடு சாலையில் இல்லை, ஓட்டுநரின் மனநிலையில்தான் இருக்கிறது. அதேபோல் நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை சூழ்நிலைகள் தீர்மானிப்பதில்லை. நம்முடைய உள்ளார்ந்த நிலைதான் தீர்மானிக்கிறது. தி சென்டர் ஆஃப் தி சைக்ளோன் என்ற தலைப்பின் சாரம் மிகவும் ஆழமானது. வெளியில் இருக்கும் குழப்பத்தை தவிர்க்க முடியாது. ஆனால் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் அமைதியை கண்டுபிடிக்க முடியும். அந்த அமைதி ஒரு தற்காலிக உணர்வு அல்ல. அதுதான் நம்முடைய உண்மையான மையம். அதை மெதுவாக கண்டறிய ஆரம்பித்துவிட்டால் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சூறாவளி வந்தாலும் அது வெளிப்புற சூழ்நிலைகளை மட்டுமே அசைக்கும். உள்ளே இருக்கும் அந்த மையத்தை அசைக்க முடியாது. அப்போதுதான் நமக்கு புரியும், பலம் என்பது சத்தமாக போராடுவதில்லையோ. சுற்றிலும் எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் உள்ளத்தில் அமைதியாக நிற்பதுதான் உண்மையான வலிமையு. தலைப்பு 5, நதியும் கடலும், த ரிவர் அண்ட் தி ஓஷன். இப்போது 5வது தலைப்பிற்கு வருகிறோம். தி ரிவர் அண்ட் தி ஓஷன், நதியும் கடலும். இந்த தலைப்பு நம்முடைய மனதில் ஒரு அழகான காட்சியை உருவாக்குகிறது. ஒரு பக்கம் நதி, மற்றொரு பக்கம் கடல். இரண்டுமே தண்ணீர்தான். ஆனால் இரண்டும் வெவ்வேறாக தெரிகின்றன. நதிக்கு ஒரு தொடக்கம் இருக்கிறது. ஒரு திசை இருக்கிறது. ஒரு பயணம் இருக்கிறது. ஆனால் கடலுக்கு தொடக்கம், முடிவு என்று எளிதாகச் சொல்ல முடியாது. அது பரந்து விரிந்தது. ஆழமான அமைதியைக் கொண்டது. இதுதான் இந்த தலைப்பின் சாரம். ஒரு சிறிய மலையில் மழை பெய்கிறது என்று கற்பனை செய்யுங்கள். அந்த மழைநீர் மெதுவாக ஒன்று சேர்ந்து ஒரு சிறிய ஓடையாக மாறுகிறது. அது வளர்ந்து ஒரு நதியாகிறது. பயணத்தின் வழியில் பாறைகள் வரும், வளைவுகள் வரும், காடுகளைக் கடக்கும், கிராமங்களைக் கடக்கும். சில இடங்களில் வேகமாக ஓடும், சில இடங்களில் மெதுவாக பாயும். ஆனால் அதன் இறுதி இலக்கு ஒன்றே, கடல். நம்முடைய வாழ்க்கையும் இதேபோல்தான். நாம் பிறந்த நாளிலிருந்து ஒரு பயணம் தொடங்குகிறது. பள்ளி, கல்லூரி, வேலை, குடும்பம், வெற்றி, தோல்வி, நட்பு, பிரிவு, மகிழ்ச்சி, ஏமாற்றம். இவை அனைத்தும் நதி கடந்து செல்லும் வெவ்வேறு இடங்களைப் போன்றவை. ஆனால் நாம் ஒரு பெரிய தவறு செய்கிறோம். ஒரு நதி, நான் இந்த இடத்திலேயே நின்றுவிட வேண்டும் என்று முடிவு செய்தால் என்ன ஆகும்? அதன் ஓட்டம் நின்றுவிடும்.
தண்ணீர் தேங்கிவிடும். பிறகு அது புத்துணர்ச்சியுடன் இருக்காது. அதேபோல் நாமும் வாழ்க்கையில் பல விஷயங்களை பிடித்துக்கொண்டு விடாமல் இருக்கிறோம். பழைய நினைவுகளை விடமாட்டோம். பழைய அவமானங்களை மறக்க மாட்டோம். பழைய வெற்றிகளை கூட விடமாட்டோம். ஒரு காலத்தில் நான் இப்படித்தான் இருந்தேன் அந்த நாட்கள்தான் சிறந்தவை என்று கடந்த காலத்திலேயே வாழ ஆரம்பித்து விடுகிறோம். அப்போது நிகழ்காலம் இயல்பாக ஓட முடியாமல் போகிறது. நதி நமக்கு ஒரு பாடம் சொல்லுகிறது. ஓடிக்கொண்டே இரு ஒரு எளிய உதாரணத்தை பார்ப்போம். ஒரு அலுவலக ஊழியருக்கு பதவி உயர்வு கிடைக்கவில்லை. அந்த ஒரு சம்பவத்தை 2 வருடங்களாக நினைத்துக் கொண்டே இருக்கிறார். தினமும் அதை பற்றியே பேசுகிறார். தினமும் அதையே நினைத்து வருந்துகிறார். உண்மையில் அந்த சம்பவம் நடந்தது ஒரு நாள்தான். ஆனால் அதை விடாமல் பிடித்துக் கொண்டதால் 2 வருடங்களாக அவர் துன்பத்தை தொடர்கிறார். நதி அப்படி செய்வதில்லை. பாறை வந்தால் அதைச் சுற்றி ஓடும். மரம் விழுந்தால் வேறு வழியைத் தேடும். தடை வந்தால் பயணத்தை நிறுத்தாது. அதுதான் நெகிழ்வுத்தன்மை. வாழ்க்கையிலும் அந்த நெகிழ்வுத்தன்மை இருந்தால் மன அழுத்தம் மிகவும் குறையும். இன்னொரு கோணத்தில் பார்ப்போம். நதி கடலை நோக்கிச் செல்லும்போது அது பயப்படலாம் என்று கற்பனை செய்யுங்கள். நான் கடலில் கலந்துவிட்டால் என்ன ஆகும்? என்னுடைய பெயர் மறைந்துவிடுமா? என்னுடைய தனித்துவம் அழிந்துவிடுமா என்று நதி நினைத்தால், உண்மையில் கடலில் கலந்த பிறகு நதி மறைந்து விடுவதில்லை. அது இன்னும் பெரிய ஒன்றின் பகுதியாக மாறுகிறது. அதுதான் நம்முடைய அகங்காரத்திற்கும் நடக்கிறது. நாம் எப்போதும் தனியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். நான் என்னுடைய சாதனை என்னுடைய மரியாதை என்னுடைய புகழ் இந்த என் என்ற உணர்வு மிகவும் வலிமையானது. ஆனால் ஆழமாக பார்த்தால் நாம் அனைவரும் வாழ்க்கை என்ற மிகப்பெரிய ஓட்டத்தின் ஒரு பகுதிதான். ஒரு குடும்பத்தில் அப்பா, அம்மா, குழந்தைகள் தனித்தனியாக இருந்தாலும் அவை அனைத்தும் சேர்ந்து ஒரு குடும்பமாகின்றன. நம் உடலில் இதயம், நுரையீரல், மூளை, கைகள் அனைத்தும் தனித்தனி உறுப்புகள். ஆனால் அவை அனைத்தும் ஒரே உடலுக்காகச் செயல்படுகின்றன. அதேபோல் நாம் தனிநபர்களாக இருந்தாலும் வாழ்க்கை என்ற பெரிய ஓட்டத்தின் ஒரு பகுதியாகவே இருக்கிறோம். இந்த உணர்வு வந்துவிட்டால் ஒப்பீடு குறையத் தொடங்கும். பொறாமை குறையும். தேவையற்ற போட்டி உணர்வு மறையும். ஏனென்றால் ஒரு நதி இன்னொரு நதியுடன் போட்டி போடுவதில்லை. ஒரு நதி மலையில் ஓடும். மற்றொரு நதி சமவெளியில் ஓடும். இரண்டின் பயணமும் வேறுபட்டது. ஆனால் அவற்றின் இலக்கு ஒன்றே. நம்முடைய சமூகத்தில் ஒப்பிடுவது மிகவும் சாதாரணமாகிவிட்டது. அவருடைய சம்பளம், இவருடைய வீடு, அவருடைய தொழில் என்று மற்றவர்களை பார்த்துக் கொண்டே நம்முடைய வாழ்க்கையை அளக்க ஆரம்பித்து விடுகிறோம். ஒப்பீடு என்ற பழக்கம் நம்முடைய வாழ்க்கையின் இயல்பான ஓட்டத்தை தடை செய்கிறது. ஒரு நதி தன்னுடன் பக்கத்தில் ஓடும் இன்னொரு நதியை பார்த்து, அது வேகமாக ஓடுகிறது, நானும் அதுபோல் ஓட வேண்டும் என்று நினைப்பதில்லை. அது தன்னுடைய பாதையில் அமைதியாக பயணிக்கிறது. அதுதான் ஞானம். வாழ்க்கையில் சரணாகதி என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. பலர் அதை பலவீனம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஒரு நதி கடலோடு கலப்பது பலவீனமா? இல்லை. அதுதான் அதன் முழுமையான நிறைவு. ஏனென்றால் அதன் பயணம் அங்கே முழுமையடைகிறது. சரணாகதி என்பது தோல்வி அல்ல. உண்மையோடு சண்டை போடாமல் அதை ஏற்றுக்கொள்வதுதான். மழை வந்தால் ஏற்றுக்கொள். வெயில் வந்தால் ஏற்றுக்கொள். வெற்றி வந்தால் மகிழ்ச்சியுடன் அனுபவி. தோல்வி வந்தால் அதிலிருந்து கற்றுக்கொள். பிறகு மீண்டும் பயணத்தைத் தொடரு. இதுதான் வாழ்க்கையின் ஓட்டம். சிறிய குழந்தைகளை நினைத்துப் பாருங்கள். அவர்கள் எவ்வளவு விரைவாக மன்னித்து விடுகிறார்கள். சண்டை போட்டுவிட்டு சிறிது நேரத்திலேயே மீண்டும் ஒன்றாக விளையாட ஆரம்பித்து விடுகிறார்கள். அவர்கள் நதியைப் போல ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் பெரியவர்கள் என்ன செய்கிறோம்? ஒரு வார்த்தையை 10 வருடங்களாக மனதில் சுமந்து செல்கிறோம். ஒரு தவறான புரிதலை வாழ்நாள் முழுவதும் பாரமாக தூக்கிக் கொண்டு இருக்கிறோம்.
அதனால்தான் மனம் விரைவாக சோர்ந்து போகிறது. ஒரு நதி சோர்வடைகிறதா? இல்லை. அது தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அதன் இயக்கத்தில்தான் அதன் புத்துணர்ச்சி இருக்கிறது. இந்த தலைப்பின் சாரம் மிகவும் அழகானது. வாழ்க்கை என்பது முழுவதையும் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு பயணம் அல்ல. அதை முழுமையாக அனுபவிக்க வேண்டிய ஒரு பயணம். நம்முடைய பாதையில் பாறைகள் வரும், வளைவுகள் வரும், வெள்ளமும் வரும், வறட்சியும் வரும். ஆனால் இவை அனைத்தையும் கடந்து தொடர்ந்து ஓடிக்கொண்டே சென்றால்தான் நதி கடலை அடைகிறது. அதேபோல் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு அனுபவமும் நம்முடைய வளர்ச்சியின் ஒரு பகுதிதான். எதையும் நிரந்தரமாக பற்றிக்கொள்ளாமல், எதையும் நிரந்தரமாக வெறுக்காமல், அமைதியாக வாழ்க்கையோடு ஓடிக்கொண்டே சென்றால் ஒரு நாள் நமக்கு புரியும். நாம் தேடிக்கொண்டிருந்த அமைதி வெளியில் இல்லை, அந்த பெருங்கடலைப் போல. அது எப்போதுமே நம்முடைய உள்ளத்தில்தான் இருந்தது. நம்முடைய பயணம் அதை கண்டுபிடிப்பதற்காகத்தான் இருந்தது. தலைப்பு 6, தாவோவின் பாதை, தி வே ஆஃப் தாவோ. இப்போது 6வது தலைப்பிற்கு வருகிறோம். தி வே ஆப் தாவோ, தாவோவின் பாதையு. இந்த தலைப்பில் வரும் தாவோ என்ற சொல் பலருக்கு புதிதாக இருக்கலாம். ஆனால் அதை மிகவும் சிக்கலான தத்துவமாக பார்க்க வேண்டிய அவசியமில்லை. எளிமையாகச் சொன்னால், தாவோ என்பது வாழ்க்கையின் இயல்பான ஓட்டம். இயற்கை எந்த முயற்சியும் இல்லாமல் இயல்பாக இயங்குகிறதோ அதேபோல் நம்முடைய வாழ்க்கையும் தேவையற்ற போராட்டமின்றி உண்மையோடு இணைந்து வாழ்வதுதான் இந்த தலைப்பின் முக்கியமான கருத்து. ஒரு நாள் அதிகாலையில் வெளியே சென்று பார்த்திருக்கிறீர்களா? சூரியன் உதிப்பதற்கு நம்முடைய அனுமதியை கேட்கிறானா? ஒரு மரம் வளர தினமும் யாராவது கட்டளையிடுகிறார்களா? ஒரு மலர் மலரும்போது மற்ற மலர்களோடு போட்டி போடுகிறதா? இல்லை. ஒவ்வொன்றும் அதற்குரிய நேரத்தில், அதற்குரிய ஓட்டத்தில் இயல்பாக நடைபெறுகிறது. இயற்கைக்கு அவசரம் இல்லை. இயற்கைக்கு அகங்காரம் இல்லை. இயற்கைக்கு ஒப்பீடு இல்லை. ஆனால் மனிதன் மட்டும் எல்லாவற்றையும் வலுக்கட்டாயமாக மாற்ற முயற்சிக்கிறான். ஒரு விதையை மண்ணில் விதைக்கிறீர்கள் என்று நினைத்துப் பாருங்கள். தினமும் அதை தோண்டிப் பார்த்து, முளைத்து விட்டதா, வளர்ந்து விட்டதா என்று சோதித்தால் அது வேகமாக வளருமா? இல்லை. அதற்கு தேவையான மழை, சூரிய ஒளி, மண், காலம் இவை கிடைத்தால் அது இயல்பாக வளர்ந்துவிடும். நம்முடைய வாழ்க்கையிலும் இதே தவறைச் செய்கிறோம். இந்த மாதத்திலேயே வெற்றி வேண்டும், இன்றே முடிவு தெரிந்தாக வேண்டும், எல்லோரும் என்னை பாராட்ட வேண்டும். இந்த எதிர்பார்ப்புகள்தான் நம்முடைய மனத்தில் அழுத்தத்தை உருவாக்குகின்றன. இந்த தலைப்பு சொல்ல வருவது முயற்சி செய்யக்கூடாது என்பதல்ல. முயற்சி அவசியம். ஆனால் பதற்றமின்றி முயற்சி செய்யுங்கள். ஒரு அனுபவமுள்ள கிரிக்கெட் வீரர் ஒவ்வொரு பந்தையும் சிக்ஸராக அடிக்க முயற்சிக்க மாட்டார். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு விளையாடுவார். அதனால்தான் நீண்ட நேரம் நிலைத்து விளையாட முடிகிறது. வாழ்க்கையும் அதேபோல்தான். ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஒரே விதமாக சமாளிக்க முடியாது. சில நேரங்களில் காத்திருக்க வேண்டும். சில நேரங்களில் செயல்பட வேண்டும். சில நேரங்களில் விட்டுவிட வேண்டும். இந்த சமநிலையே தாவோ. ஒரு போக்குவரத்து சிக்னலை நினைத்துப் பாருங்கள். சிக்னல் சிவப்பாக இருக்கும்போது தொடர்ந்து ஹாரன் அடித்தால் அது பச்சையாக மாறிவிடுமா? இல்லை. ஆனால் நம்முடைய இரத்த அழுத்தம் மட்டும் அதிகரிக்கும். உண்மை என்ன? பச்சை விளக்கு எரியும் வரை காத்திருக்க வேண்டும். இந்த ஏற்றுக்கொள்ளுதல்தான் தாவோவின் முக்கியமான பகுதி. ஏற்றுக்கொள்ளுதல் என்பது சும்மா அமர்ந்திருப்பது அல்ல. உண்மையை உள்ளபடி ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற செயல்பாட்டை தேர்ந்தெடுப்பது. வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். வயது கூடுகிறது. மனிதர்கள் மாறுகிறார்கள். குழந்தைகள் வளர்கிறார்கள். பெற்றோர் முதுமையடைகிறார்கள். நண்பர்கள் விலகிச் செல்கிறார்கள். இவை அனைத்தும் இயற்கையானவை. ஆனால் இது நடக்கக்கூடாது என்று எதிர்த்து போராடும்போதுதான் துன்பம் ஆரம்பமாகிறது.
முந்தைய தலைப்பில் நதியை பற்றி பார்த்தோம். நதி பாறையைக் கண்டு கோபப்படுவதில்லை. வளைவு வந்தால் குறை சொல்லுவதில்லை. சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்கிறது. இந்த தகவமைப்பு திறன்தான் தாவோ. ஆனால் நம்முடைய அகங்காரத்திற்கு தகவமைப்பு பிடிக்காது. அதற்கு எல்லாமே கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். எல்லாமே நம்முடைய திட்டப்படி நடக்க வேண்டும். யாரும் நம்முடைய எதிர்பார்ப்பை உடைக்கக்கூடாது. ஆனால் வாழ்க்கை அப்படியா? இல்லை. அதனால்தான் ஏமாற்றம் உருவாகிறது. ஒரு குடும்பத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு அம்மாவிற்கு தன் மகன் மருத்துவராக வேண்டும் என்று ஆசை. ஆனால் அந்த மகனுக்கு ஓவியத்தில் ஆர்வம். அம்மா தன் ஆசையை திணித்தால் இருவரும் கஷ்டப்படுவார்கள். ஆனால் மகனின் இயல்பை புரிந்து கொண்டு ஆதரித்தால் உறவும் அழகாக இருக்கும். அவனும் மகிழ்ச்சியாக வாழ்வான். இதுதான் வாழ்க்கையின் இயல்பான ஓட்டத்தை மதிப்பது. இந்த தலைப்பு இன்னொரு அழகான உண்மையையும் சொல்கிறது. மென்மைக்கு மிகப்பெரிய வலிமை இருக்கிறது. தண்ணீரை நினைத்துப் பாருங்கள். கல் வலிமையானதாக தெரிகிறது. தண்ணீர் மென்மையானதாக தெரிகிறது. ஆனால் பல ஆண்டுகளுக்குப் பிறகு தண்ணீர்தான் கல்லின் வடிவத்தை மாற்றுகிறது. மென்மையாக இருப்பது பலவீனம் அல்ல. நெகிழ்வுத்தன்மையே உண்மையான வலிமை. ஒரு மரம் வளைவதே இல்லை என்று பிடிவாதமாக நின்றால் புயலில் முறிந்துவிடும். ஆனால் மூங்கில் வளைந்து கொடுக்கும். புயல் கடந்த பிறகு மீண்டும் நிமிர்ந்து நிற்கும். வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நாம் வளைந்து கொடுக்க வேண்டும். அது தோல்வி அல்ல. அது வாழ்வதற்கான அறிவு. அது வளர்ச்சி. அது ஞானம். இந்த தாவோவின் பாதையை அன்றாட வாழ்க்கையில் எப்படி நடைமுறைப்படுத்தலாம்? காலையில் திட்டமிடுங்கள். ஆனால் திட்டம் மாறினால் பதற்றப்படாதீர்கள். யாராவது உங்கள் கருத்தை ஏற்கவில்லை என்றால் உடனே வாதிடாமல் அவர்களுடைய பார்வையையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஏதாவது தவறு நடந்தால் நாள் முழுவதும் குற்ற உணர்வுடன் இருக்காமல் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு முன்னேறுங்கள். அமைதிக்காக தினமும் சிறிது நேரம் ஒதுக்குங்கள். இயற்கையோடு நடந்து பாருங்கள். மழையை அமைதியாக ரசிக்குங்கள். சில நேரம் கைபேசியை விலக்கி வைத்து உங்கள் எண்ணங்களை மட்டும் கவனியுங்கள். இந்த சிறிய பழக்கங்கள்தான் மெதுவாக நம்முடைய வாழ்க்கையை அதன் இயல்பான ஓட்டத்திற்குள் கொண்டு வரும். தி வே ஆப் தாவோ என்ற தலைப்பின் சாரம் மிகவும் எளிமையானது. ஆனால் அதே நேரத்தில் மிகவும் ஆழமானது. வாழ்க்கை என்பது நாம் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு திட்டம் அல்ல. அது தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு செயல்முறை. அதை வலுக்கட்டாயமாக மாற்ற முயற்சித்தால் பதற்றம் உருவாகும். அதை புரிந்து கொண்டு உண்மையோடு இணைந்து நெகிழ்வுத்தன்மையோடும் விழிப்புணர்வோடும் வாழ ஆரம்பித்தால் அமைதி தானாகவே நம்மை வந்தடையும். இயற்கை எப்படி அவசரமில்லாமல் தன்னுடைய பாதையில் செல்கிறதோ அதேபோல் நாமும் தேவையற்ற எதிர்ப்புகளை விட்டுவிட்டு வாழ்க்கையை வாழக் கற்றுக்கொண்டால் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் இலகுவாக, கொஞ்சம் சுதந்திரமாக, கொஞ்சம் அமைதியாக மாறும். அப்போதுதான் நமக்கு புரியும், தாவோ என்பது ஒரு தத்துவம் அல்லையோ, ஒவ்வொரு கணத்திலும் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கும் ஒரு வாழ்க்கை முறையோ. தலைப்பு 7, தாவோ மனிதன், த மேன் ஆஃப் தாவ். இப்போது 7வது தலைப்பிற்கு வருகிறோம். தி மேன் ஆப் தாவோ, தாவோ மனிதன். முந்தைய தலைப்பில் தாவோ என்றால் என்ன என்பதைப் பார்த்தோம். அதாவது வாழ்க்கையின் இயல்பான ஓட்டத்தோடு இணைந்து வாழ்வது. இப்போது இந்த தலைப்பு ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறது. அப்படி வாழும் ஒரு மனிதர் எப்படி இருப்பார்? ஒரு தாவோ மனிதரின் குணங்கள் என்ன? அவர் எப்படி சிந்திப்பார்? எப்படி எதிர்வினை கொடுப்பார்? வாழ்க்கையை எப்படி பார்ப்பார்? இதைத்தான் இந்த தலைப்பு நமக்கு புரிய வைக்கிறது. நம்முடைய சமூகத்தில் வெற்றிகரமான மனிதர் என்றால் யார்? அதிக சம்பளம் பெறுபவர், பெரிய வீடு வைத்திருப்பவர், விலையுயர்ந்த கார் வைத்திருப்பவர், உயர்ந்த பதவி, புகழ் பின்தொடர்பவர்கள். இவற்றைத்தான் வெற்றியின் அளவுகோலாக கருதுகிறோம். ஆனால் இந்த தலைப்பு சொல்வது, வெளிப்புற வெற்றியை விட உள்ளார்ந்த சமநிலைதான் மிகப்பெரிய வெற்றி.
ஒரு சிறிய காட்சியை கற்பனை செய்து பாருங்கள். 2 பேர் ஒரே அலுவலகத்தில் வேலை செய்கிறார்கள். இருவருக்கும் ஒரே வேலை, ஒரே சம்பளம், ஒரே மேலாளர், ஒரே அழுத்தம். முதல் நபர் தினமும் குறை சொல்லிக் கொண்டே இருப்பார். எனக்குத்தான் எல்லா வேலையும் ஹூட். என்னுடைய வாழ்க்கை மிகவும் கஷ்டம் ஹூட். யாருக்கும் என்னை புரியாது ஹூட். இரண்டாவது நபரும் கஷ்டப்படுவார். ஆனால் அவர் அமைதியாக சமாளிப்பார். முக்கியமான வேலைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பார். முடிந்ததைச் செய்வார். முடியாததை ஏற்றுக்கொள்வார். வீட்டிற்குச் சென்ற பிறகு அலுவலகச் சுமைகளை மெதுவாக மனதிலிருந்து விடுவித்து விடுவார். இருவருக்கும் வேறுபாடு வேலையில் இல்லை, அவர்களுடைய மனநிலையில்தான் இருக்கிறது. இரண்டாவது நபர்தான் தாவோவின் பாதையில் பயணம் செய்கிற மனிதர். ஒரு தாவோ மனிதருக்கு அகங்காரம் மிகவும் குறைவாக இருக்கும். அதற்காக அவருக்கு சுயமரியாதை இல்லை என்று அர்த்தமில்லை. ஆனால் நான் தான் சிறந்தவன் ஹூட், நான் தான் சரி ஹூட், என்னுடைய கருத்துதான் இறுதியானது ஹூட் என்ற பிடிவாதம் அவரிடம் இருக்காது. ஒரு காலியான கோப்பையில்தான் புதிய தேநீரை ஊற்ற முடியும். ஏற்கனவே நிரம்பியிருக்கும் கோப்பையில் மேலும் ஊற்ற முடியாது. அதேபோல ஒரு தாவோ மனிதர் எப்போதும் புதிதாக கற்றுக்கொள்ள தயாராக இருப்பார். வயது எதுவாக இருந்தாலும், பதவி எவ்வளவு உயரமாக இருந்தாலும், எனக்கு தெரியாத விஷயங்களும் இருக்கின்றன என்பதை ஏற்றுக்கொள்வார். அதுதான் பணிவு. ஒரு மேலாளரை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு குழு உறுப்பினர் புதிய யோசனை ஒன்றைச் சொல்கிறார். ஒரு மேலாளர் உடனே, நான் சீனியர், நீ அமைதியாக இரு ஹூட் என்று சொல்லிவிடுகிறார். மற்றொரு மேலாளர், நல்ல யோசனை, இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா என்று கேட்கிறார். இருவருக்கும் பதவி ஒன்றுதான். ஆனால் ஒருவர் அகங்காரத்தோடு வழிநடத்துகிறார், மற்றொருவர் விழிப்புணர்வோடு வழிநடத்துகிறார். இந்த இரண்டாவது குணம்தான் தாவோ. தாவோ மனிதரின் இன்னொரு முக்கியமான குணம் பொறுமையு. இன்றைய தலைமுறைக்கு எல்லாமே உடனடியாக வேண்டும். உடனடி செய்தி, உடனடி டெலிவரி, உடனடி வெற்றி. ஆனால் இயற்கை அப்படி செயல்படுவதில்லை. ஒரு குழந்தை பிறக்க 9 மாதங்கள் தேவை. ஒரு மரம் வளர பல ஆண்டுகள் தேவை. ஒரு உறவு உருவாக காலம் தேவை. நம்பிக்கை உருவாக நேரம் தேவை. ஒரு தாவோ மனிதர் இந்த இயற்கையான செயல்முறையை மதிப்பார். அதனால் அவர் அவசரப்பட மாட்டார். பொறுமை என்பது மெதுவாக இருப்பது அல்ல, சரியான நேரத்தை புரிந்துகொள்வது. ஒரு மீனவரை நினைத்துப் பாருங்கள். அவர் கடலுக்குச் சென்று வலையை வீசுகிறார். அதற்குப் பிறகு அமைதியாக காத்திருக்கிறார். 5 நிமிடத்துக்கு ஒருமுறை வலையை இழுத்துப் பார்த்தால் அதிக மீன் கிடைக்குமா? இல்லை. சரியான நேரம் வரும் வரை காத்திருக்க வேண்டும். வாழ்க்கையில் கிடைக்கும் பல வாய்ப்புகளும் இப்படித்தான். சில நேரங்களில் காத்திருக்க தெரிந்திருக்க வேண்டும். ஒரு தாவோ மனிதரின் இன்னொரு அழகான குணம் எளிமையு. அவருக்கு தேவையற்ற ஆடம்பரம் பிடிக்காது. யாரிடமும் தன்னை நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியமும் இருக்காது. இன்று சமூக வலைத்தளங்களில் பலர் ஒவ்வொரு விஷயத்தையும் பகிர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். சாப்பிடும் உணவு, பயணம், புதிய பொருள் வாங்கியது, சாதனை, எல்லாவற்றையும் பகிர வேண்டும். பகிர்வது தவறல்ல. ஆனால் நம்முடைய மகிழ்ச்சி மற்றவர்களின் பாராட்டை மட்டுமே சார்ந்து இருக்க ஆரம்பித்தால் அங்கேதான் பிரச்சனை தொடங்குகிறது. ஒரு தாவோ மனிதருக்கு பாராட்டு வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி. ஏனென்றால் அவருடைய மதிப்பு லைக்ஸ் எண்ணிக்கையில் இல்லை, அவருடைய விழிப்புணர்வில்தான் இருக்கிறது. இந்த தலைப்பு இன்னொரு முக்கியமான பாடத்தையும் கற்றுக் கொடுக்கிறது. தேவையற்ற மோதல்களை தவிர்க்கத் தெரிந்திருப்பார். அதற்காக பயந்து ஓடுபவர் அல்ல. தேவைப்படும் இடத்தில் உறுதியாக நிற்பார். ஆனால் தேவையற்ற வாதங்களில் தனது ஆற்றலை வீணாக்க மாட்டார். சாலையில் ஒரு நாய் குரைக்கிறது. அதை பார்த்து நீங்களும் குரைக்க ஆரம்பிப்பீர்களா? இல்லை. சிரித்துக்கொண்டே உங்கள் வழியில் செல்வீர்கள். ஏனென்றால் உங்கள் நிலை வேறு. அதேபோல் யாராவது கோபத்தில் பேசினால்
ஒரு தாவோ மனிதர் உடனே கோபமாக பதில் சொல்ல மாட்டார். அமைதியாக இருப்பார். சில நேரங்களில் அமைதியே சிறந்த பதில். அந்த அமைதி பலவீனம் அல்ல. அது முதிர்ச்சி. இந்த குணங்களை அன்றாட வாழ்க்கையில் எப்படி பயிற்சி செய்யலாம்? காலை முதல் ஒவ்வொரு சம்பவத்திற்கும் உடனடியாக எதிர்வினை கொடுக்காமல் சிறிது நேரம் இடைவெளி எடுத்துக் கொள்ளுங்கள். யாராவது விமர்சித்தால் அதில் உண்மை இருக்கிறதா என்று பாருங்கள். உண்மை இருந்தால் உங்களை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் அதை மனதில் சுமந்து செல்லாதீர்கள். வெற்றி கிடைத்தால் அளவுக்கு மீறிய பெருமை கொள்ளாமல் நன்றியுடன் இருங்கள். தோல்வி வந்தால் உங்களை வெறுக்காமல் அதிலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொள்ளுங்கள். மனிதர்கள் மாறட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும், நீங்கள் மட்டும் உங்களுடைய உள்ளார்ந்த மையத்தில் நிலையாக இருங்கள். இதுதான் ஒரு தாவோ மனிதரின் வாழ்க்கை முறை. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு தாவோ மனிதர் மகிழ்ச்சியை எதிர்காலத்திற்கு தள்ளி போட மாட்டார். பதவி உயர்வு கிடைத்த பிறகுதான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், பெரிய வீடு வாங்கிய பிறகுதான் அமைதியாக இருப்பேன், ஓய்வு பெற்ற பிறகுதான் வாழ்க்கையை ரசிப்பேன் என்று அவர் நினைக்க மாட்டார். ஏனென்றால் வாழ்க்கை எப்போதும் இப்போது மட்டுமே நடக்கிறது. நிகழ்காலம்தான் உண்மையான வாழ்க்கை. அதை இழந்துவிட்டு எதிர்காலத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருந்தால் ஒரு இலக்கை அடைந்த பிறகும் அடுத்த இலக்கை தேடிக்கொண்டே இருப்போம். தி மேன் ஆப் தாவோ என்ற தலைப்பின் சாரம் மிகவும் ஆழமானது. ஒரு தாவோ மனிதர் அசாதாரண சக்திகள் கொண்டவர் அல்ல. அவரும் நம்மைப் போல ஒரு சாதாரண மனிதர்தான். வேறுபாடு என்னவென்றால், அவர் வாழ்க்கையோடு சண்டையிட மாட்டார். அதை புரிந்து கொண்டு, விழிப்புணர்வோடு, பொறுமையோடு, எளிமையோடு வாழ்வார். அகங்காரத்திற்கு பதிலாக பணிவு, அவசரத்திற்கு பதிலாக பொறுமை, ஒப்பீட்டிற்கு பதிலாக ஏற்றுக்கொள்ளுதல். இந்த குணங்கள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்தால் வெளியில் பார்க்கும்போது அவர் ஒரு சாதாரண மனிதரைப் போல தோன்றலாம். ஆனால் உள்ளுக்குள் அவர் மிகப்பெரிய அமைதியோடு வாழ்ந்து கொண்டிருப்பார். அதுதான் இந்த தலைப்பு நமக்குச் சொல்லும் உண்மையான செய்தி. தலைப்பு 8, மனமற்ற நிலை, நோ மைண்ட். இப்போது இந்த புத்தகத்தின் மிகவும் முக்கியமான, அதே நேரத்தில் மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்படும் தலைப்பிற்கு வருகிறோம். நோ மைண்ட், மனமற்ற நிலையு. இந்த தலைப்பை கேட்டவுடன் பலருக்கு ஒரு சந்தேகம் வரலாம். மனம் இல்லாமல் இருக்க வேண்டுமா? சிந்திக்கவே கூடாதா? அறிவு தேவையில்லையா? இல்லை. இந்த தலைப்பு அப்படிச் சொல்லவே இல்லை. மனதை அழிக்கச் சொல்லவில்லை. மனதிற்கு அடிமையாக இருக்க வேண்டாம் என்பதைத்தான் சொல்கிறது. ஒரு நாளில் நம்முடைய மனதில் எத்தனை எண்ணங்கள் தோன்றுகின்றன என்று யோசித்துப் பாருங்கள். காலையில் எழுந்தவுடன், இன்று என்ன வேலை? மீட்டிங் இருக்கிறது யூட். மின் கட்டணம் செலுத்த வேண்டும் யூட். அவர் ஏன் அப்படிச் சொன்னார்? நாளைக்கு என்ன செய்வது? ஒரு எண்ணம் முடிவதற்குள் இன்னொரு எண்ணம் வந்து விடுகிறது. நம்முடைய உடல் சோர்வடைவதை விட பல நேரங்களில் மனம்தான் அதிகமாக சோர்வடைகிறது. ஏனென்றால் அது ஒரு நிமிடம் கூட நிற்க மறுக்கிறது. இந்த தலைப்பில் நோ மைண்ட் என்று சொல்வது எண்ணங்களே இல்லாத நிலையை வலுக்கட்டாயமாக உருவாக்குவது அல்ல. எண்ணங்கள் வரட்டும், ஆனால் அவற்றை பிடித்துக்கொண்டு ஓடாதீர்கள். ஒரு ரயில் நிலையத்தை கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் நடைமேடையில் நிற்கிறீர்கள். ஒரு ரயில் வருகிறது. சிறிது நேரம் நின்றுவிட்டு செல்கிறது. பிறகு இன்னொரு ரயில் வருகிறது. அதுவும் சென்று விடுகிறது. ஒவ்வொரு ரயிலிலும் நீங்கள் ஏறிக்கொண்டே இருந்தால் என்ன ஆகும்? உங்களுடைய இலக்கையே மறந்து விடுவீர்கள். ஆனால் நடைமேடையில் நின்று கவனித்தால் எல்லா ரயில்களும் வந்து சென்றுவிடும். எண்ணங்களும் அப்படித்தான். என்னால் முடியாது யூட். அவர் என்னை மதிக்க மாட்டார் யூட். நான் தோல்வியடைந்தவன் யூட். நான் தான் சிறந்தவன் யூட். இவை அனைத்தும் ரயில்களைப் போன்றவை. வரும், போகும். பிரச்சனை என்னவென்றால், ஒவ்வொரு எண்ணத்திற்கும் நாம் டிக்கெட் வாங்கி அதில் ஏறிவிடுகிறோம். அதனால்தான் துன்பம் உருவாகிறது. ஒரு அலுவலகத்தில் நடந்த ஒரு சிறிய சம்பவத்தை எடுத்துக் கொள்ளுங்கள்.
உங்கள் மேலாளர் உங்கள் அறிக்கையில் இருந்த ஒரு தவறைச் சுட்டிக்காட்டுகிறார். சம்பவம் அங்கேயே முடிந்துவிட்டது. ஆனால் மனம் என்ன செய்கிறது? மேலாளருக்கு என் மீது நம்பிக்கை இல்லையோ? என்னுடைய வேலை போய்விடுமோ? நான் பயனற்றவனோ? ஒரு சிறிய தவறிலிருந்து 100 கதைகளை உருவாக்கிவிடுகிறது. உண்மை ஒரு நிமிடம். மனம் உருவாக்கும் நாடகம் பல நாட்கள். இதுதான் நம்முடைய ஆற்றலை மெதுவாக உறிஞ்சுகிறது. இந்த தலைப்பு சொல்லுவது, மனம் ஒரு சிறந்த பணியாளர், ஆனால் மிகவும் ஆபத்தான எஜமானன். மனதை நீங்கள் பயன்படுத்துங்கள். மனம் உங்களை பயன்படுத்த அனுமதிக்காதீர்கள். ஒரு கத்தி சமையலறையில் காய்கறி நறுக்க பயன்படுகிறது. அதே கத்தியை கவனக்குறைவாக பயன்படுத்தினால் அது காயப்படுத்தும். மனமும் அப்படித்தான். சரியான இடத்தில் பயன்படுத்தினால் பிரச்சனைகளை தீர்க்கும். தவறான இடத்தில் அளவுக்கு மீறி பயன்படுத்தினால் புதிய பிரச்சனைகளை உருவாக்கும். நாம் பல நேரங்களில் நிகழ்காலத்தில் இருப்பதில்லை. உடல் இங்கே இருக்கும், மனம் வேறு எங்கோ இருக்கும். உணவு சாப்பிட்டுக் கொண்டிருப்போம், மனம் அலுவலகத்தில் இருக்கும். அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருப்போம், மனம் விடுமுறையில் இருக்கும். குடும்பத்தோடு பேசிக் கொண்டிருப்போம், மனம் பழைய நினைவுகளில் சுற்றிக் கொண்டிருக்கும். அப்படியானால் நாம் உண்மையில் வாழ்கிறோமா? இல்லை, நாம் எண்ணங்களுக்குள் வாழ்கிறோம். ஒரு சிறிய குழந்தையை கவனித்துப் பாருங்கள். மழை வந்தால் இரு கைகளையும் நீட்டி மகிழ்ச்சியாக விளையாடும். வண்ணத்துப் பூச்சியை பார்த்தால் முழு கவனமும் அதிலேயே இருக்கும். ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது முழுமையான மகிழ்ச்சியில் இருக்கும். ஏன்? அது நிகழ்காலத்தில் வாழ்கிறது. கடந்த காலத்தை சுமப்பதில்லை. எதிர்காலத்தைப் பற்றி கவலைப்படுவதில்லை. அதனால்தான் அந்த அப்பாவித்தனம் இருக்கிறது. வளர வளர நம்முடைய அறிவு அதிகரிக்கிறது, ஆனால் விழிப்புணர்வு குறைகிறது. அறிவு தவறல்ல, ஆனால் விழிப்புணர்வு இல்லாத அறிவு மன அழுத்தமாக மாறிவிடும். இந்த தலைப்பு தியானத்தைப் பற்றியும் இன்னும் ஆழமாக விளக்குகிறது. தியானம் என்பது வலுக்கட்டாயமாக மனதை வெறுமையாக்குவது அல்ல. நீங்கள் அமைதியாக அமர்ந்திருக்கிறீர்கள். ஒரு எண்ணம் வருகிறது. அதை வெறுமனே கவனியுங்கள். அது சென்றுவிடும். மற்றொரு எண்ணம் வரும். அதையும் கவனியுங்கள். சில நாட்கள் தொடர்ந்து பயிற்சி செய்தால் ஒரு ஆச்சரியமான மாற்றம் நடக்கும். எண்ணங்கள் தொடர்ந்து இருக்கும், ஆனால் நீங்கள் அவற்றில் சிக்கிக்கொள்ள மாட்டீர்கள். ஒரு திரைப்படத்தை பார்ப்பது போல் அவற்றை கவனிப்பீர்கள். அதுதான் நோமேன் நோக்கி செல்லும் பாதை. இது அன்றாட வாழ்க்கையில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். யாராவது உங்கள் மீது கோபமாக கத்தினால் உடனே மனம் எதிர்வினையை ஆரம்பிக்கும். நானும் பதில் சொல்ல வேண்டும் அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று எண்ணங்கள் எழும். ஆனால் சிறிதளவு விழிப்புணர்வு இருந்தால் அந்த எண்ணங்களை கூட கவனிக்க முடியும். கவனித்தவுடன் ஒரு தேர்வு உருவாகும். இப்போது பதில் சொல்லலாமா? அமைதியாக இருக்கலாமா? பிறகு அமைதியாக பேசலாமா? இந்த தேர்வு விழிப்புணர்வில்தான் உருவாகிறது. தானாக எழும் எதிர்வினையில் உருவாகாது. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்முடைய அடையாளமும் பெரும்பாலும் எண்ணங்களின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. நான் ஒரு பொறியாளர் நான் ஒரு தொழிலதிபர் நான் ஏழை நான் பணக்காரன் நான் வெற்றியாளர் நான் தோல்வியடைந்தவன் இந்த அடையாளங்கள் வாழ்க்கையில் பயன்படலாம், ஆனால் அவற்றையே முழுமையான உண்மையாக நம்பிவிட்டால் துன்பம் ஆரம்பமாகிறது. ஏனென்றால் அடையாளங்கள் மாறக்கூடியவை. வேலை மாறலாம், பணம் வரலாம் போகலாம், மக்கள் நம்மை பாராட்டுவார்கள், சில நேரங்களில் விமர்சிப்பார்கள். இவை அனைத்தும் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் விழிப்புணர்வு மட்டும் மாறுவதில்லை. நோமேன் நிலையை அன்றாட வாழ்க்கையில் பயிற்சி செய்ய சில எளிய வழிகள் இருக்கின்றன. தேநீர் குடிக்கும்போது அதன் சுவையை முழுமையாக உணருங்கள். நடக்கச் செல்லும்போது கைபேசியை பார்க்காமல் உங்கள் ஒவ்வொரு அடியையும் கவனியுங்கள். யாராவது பேசும்போது பதில் சொல்ல என்ன பேசலாம் என்று மனதில் தயார் செய்யாமல்
முழு கவனத்துடன் கேளுங்கள். ஒரு நாளில் சில நிமிடங்களாவது அமைதியாக அமர்ந்து, உங்கள் எண்ணங்களை நல்லது, கெட்டது என்று தீர்ப்பு வழங்காமல் வெறுமனே கவனியுங்கள். இந்தச் சிறிய பயிற்சிகள் மெதுவாக மனத்தின் பிடியை தளர்த்த ஆரம்பிக்கும். மனம் இருக்கும். ஆனால் அது இனி உங்கள் எஜமானனாக இருக்காது. நோமேண்ட் என்ற தலைப்பின் சாரம் மிகவும் சக்தி வாய்ந்தது. மனதை எதிர்த்து போராட வேண்டிய அவசியமில்லை. அதை அழிக்க வேண்டிய தேவையும் இல்லை. அதை புரிந்து கொண்டால் போதும். எண்ணங்கள் வரும். எண்ணங்கள் போகும். உணர்வுகள் வரும். உணர்வுகள் போகும். ஆனால் இவை அனைத்தையும் அமைதியாக கவனித்துக் கொண்டிருக்கும் ஒரு மௌனமான விழிப்புணர்வு நம்முடைய உள்ளத்தில் எப்போதும் இருக்கிறது. அந்த விழிப்புணர்வை நோக்கி மெதுவாக நகரத் தொடங்கும்போதுதான் நோமேண்ட் என்ற அனுபவம் ஆரம்பமாகிறது. அதனால் வாழ்க்கையில் பிரச்சனைகள் முற்றிலும் மறைந்துவிடும் என்று அர்த்தமில்லை. ஆனால் பிரச்சனைகளைப் பார்க்கும் நம்முடைய பார்வை மாறிவிடும். அந்த பார்வையின் மாற்றம்தான் உண்மையான சுதந்திரம், உண்மையான அமைதி, உண்மையான மகிழ்ச்சி. தலைப்பு 9, மகத்தான வெறுமை, தி கிரேட் நத்திங். இப்போது 9வது தலைப்பிற்கு வருகிறோம். தி கிரேட் நத்திங், மகத்தான வெறுமையு. இந்த தலைப்பை கேட்டவுடன் சிலருக்கு சிறிது பயமாக கூட தோன்றலாம். ஒன்றுமே இல்லையென்றால் அது எப்படி மகத்தானதாக இருக்கும் என்று கேள்வி எழலாம். பொதுவாக ஒன்றுமில்லை என்று சொன்னால் அதை நாம் எதிர்மறையானதாகவே நினைக்கிறோம். வெறுமை, இழப்பு, தோல்வி, அர்த்தமில்லாத ஒரு நிலை. ஆனால் இந்த தலைப்பு சொல்லும் நதிங் அதுவல்ல. இங்கே நதிங் என்பது வெறுமை அல்ல. அது எல்லையற்ற சாத்தியக்கூறுகள். அது அகங்காரம் இல்லாத ஒரு நிலை. அது தேவையற்ற மனச்சுமைகள் இல்லாத சுதந்திரம். ஒரு காலியான அறையை கற்பனை செய்து பாருங்கள். அந்த அறையில் பழைய பொருட்கள், வெட்டிகள், தேவையில்லாத சாமான்கள் என எல்லாமே நிரம்பியிருந்தால் நடப்பதற்கு கூட இடம் இருக்காது. ஆனால் அவற்றை எல்லாம் அகற்றி அறையைச் சுத்தம் செய்துவிட்டால் என்ன நடக்கும்? திடீரென்று நிறைய இடம் கிடைக்கும். காற்று சுதந்திரமாகச் சுழலும். வெளிச்சம் முழுவதுமாக உள்ளே வரும். அறை இன்னும் பெரியதாகத் தோன்றும். உண்மையில் அறை பெரிதாகவில்லை. தேவையற்ற பொருட்கள்தான் அகன்றுவிட்டன. நம்முடைய மனமும் இதேபோல்தான். எண்ணங்கள், பழைய நினைவுகள், வருத்தங்கள், பொறாமை, பயம், ஒப்பீடு, எதிர்பார்ப்புகள், இவை அனைத்தும் சேர்ந்து நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் இடத்தை நிரப்பிவிடுகின்றன. அதன் பிறகு வாழ்க்கையே பாரமாகத் தோன்றுகிறது. இந்தத் தலைப்பு சொல்வது, இந்த தேவையற்ற சுமைகளை மெதுவாக விடுவியுங்கள். அதுதான் மகத்தான வெறுமையு. ஒரு பயணியை நினைத்துப் பாருங்கள். அவர் நீண்ட பயணத்திற்குச் செல்கிறார். தேவையான உடைகள், தண்ணீர், உணவு மட்டும் எடுத்துச் சென்றால் பயணம் எளிதாக இருக்கும். ஆனால் தேவையில்லாமல் 10 புத்தகங்கள், 3 போர்வைகள், பழைய கோப்புகள், பயன்படுத்தாத பொருட்கள் எல்லாவற்றையும் சுமந்து சென்றால் என்ன ஆகும்? பயணம் கடினமாகிவிடும். பிரச்சனை பாதையில் இல்லை, சுமையில்தான். வாழ்க்கையும் அப்படித்தான். உடல் சுமையை விட மனச்சுமைதான் நம்மை அதிகமாக சோர்வடையச் செய்கிறது. அவர் அப்போது அப்படிச் சொன்னார். நான் அப்போது தோற்றுப் போனேன். என்னால் முடியாது. நான் என்னை நிரூபிக்க வேண்டும். இந்த பழைய சுமைகளை ஒவ்வொரு நாளும் மனதில் தூக்கிக் கொண்டு நடக்கிறோம். பிறகு சோர்வடைவது இயல்புதானே? இந்த தலைப்பு இன்னொரு முக்கியமான கேள்வியையும் கேட்கிறது. நம்முடைய உண்மையான அடையாளம் என்ன? நம்முடைய பெயரா? வேலையா? பணமா? கல்வியா? பதவியா? இவை அனைத்தும் தற்காலிகமானவை. பள்ளி முடிகிறது. கல்லூரி வருகிறது. கல்லூரி முடிகிறது. வேலை மாறுகிறது. வீடு மாறுகிறது. நண்பர்கள் மாறுகிறார்கள். உடல் கூட மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இத்தனை தற்காலிகமான விஷயங்களையே நிரந்தரமான அடையாளம் என்று நம்பிவிடுகிறோம். அதனால்தான் பயம் உருவாகிறது. இவை எல்லாம் என்னை விட்டு போய்விட்டால் என்ன ஆகும்?
என்ற அச்சம் மனதில் குடிகொள்கிறது. ஒரு தொழிலதிபரை எடுத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு தொழிலில் பெரிய இழப்பு ஏற்படுகிறது. தொழில்தான் நானேயூட் என்று நினைத்திருந்தால் அவர் முற்றிலும் உடைந்து போய்விடுவார். ஆனால் தொழில் என்பது என்னுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதிதான் என்று புரிந்திருந்தால் கஷ்டம் இருந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்க முடியும். இதுதான் வித்தியாசம். தி கிரேட் நத்திங் நம்மிடம் இருக்கும் போலியான அடையாளங்களை மெதுவாக கரைக்கச் சொல்கிறது. அது நம்முடைய மதிப்பை குறைப்பதில்லை. மாறாக நம்முடைய உண்மையான மதிப்பை அறிய உதவுகிறது. இயற்கையை கவனித்துப் பாருங்கள். வானத்தில் மேகங்கள் வருகின்றன. மழை பெய்கிறது. பிறகு மீண்டும் வானம் தெளிவாகிறது. வானத்திற்கு ஏதாவது இழப்பு ஏற்பட்டதா? இல்லை. மேகம் வந்தது. மேகம் சென்றது. வானம் அப்படியே இருந்தது. நம்முடைய எண்ணங்களும் உணர்வுகளும் மேகங்களைப் போன்றவை. விழிப்புணர்வு வானத்தைப் போன்றது. மேகங்களையே வானம் என்று நினைத்தால் குழப்பம். விழிப்புணர்வை உணர்ந்தால் தெளிவு. ஒரு எளிய உதாரணத்தைப் பார்ப்போம். வீட்டில் இருக்கும் ஒரு அலமாரியை சுத்தம் செய்கிறீர்கள். பழைய ரசீதுகள், உடைந்த பொருட்கள், பயன்படுத்தாத சாமான்கள் இவற்றை அகற்றிய பிறகு அந்த அலமாரி சுத்தமாகவும் விசாலமாகவும் தெரிகிறது. பிறகு புதிய பொருட்களை அதில் வைக்க முடிகிறது. மனதிலும் இதே செயல்முறை தேவை. தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக விடுவியுங்கள். யாராவது விமர்சித்தால் அதை வாழ்நாள் முழுவதும் மனதில் சேமித்து வைக்காதீர்கள். ஒரு தவறு நடந்தால் அதை உங்கள் நிரந்தர அடையாளமாக மாற்றாதீர்கள். ஒரு தோல்வி வந்தால் அதை எதிர்காலத்தின் தீர்ப்பாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். விடுவியுங்கள். விடுவித்தால்தான் புதிய இடம் உருவாகும். இந்த தலைப்பு அமைதியைப் பற்றியும் பேசுகிறது. நாம் பெரும்பாலும் பேசிக்கொண்டே இருக்கிறோம். மனதிலும் தொடர்ந்து உரையாடல் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் சில நிமிடங்கள் முழுமையான அமைதியை அனுபவிக்கும்போதுதான் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் உண்மையான அமைதியை உணர முடிகிறது. அமைதி என்பது சத்தமில்லாத நிலை மட்டும் அல்ல. மனத்தின் இரைச்சல் குறைந்த நிலை. அதுதான் நத்திங் யூட். ஒரு இசைக்கலைஞரை நினைத்துப் பாருங்கள். இசையில் ஸ்வரங்கள் முக்கியம்தான். ஆனால் ஸ்வரங்களுக்கு இடையே இருக்கும் மௌனம் இல்லை என்றால் இசை அழகாக இருக்குமா? இல்லை. அந்த மௌனம்தான் இசைக்கு அழகைக் கொடுக்கிறது. வாழ்க்கையும் அதேபோல்தான். தொடர்ந்து செயல்படுவது மட்டுமே வாழ்க்கை அல்ல. இடைவெளியும் தேவை. அமைதியும் தேவை. ஓய்வும் தேவை. சுயபரிசோதனையும் தேவை. அப்போதுதான் தெளிவு பிறக்கும். இந்த கருத்தை அன்றாட வாழ்க்கையில் எப்படி நடைமுறைப்படுத்தலாம்? ஒரு நாளில் சிறிது நேரமாவது கைபேசி இல்லாமல் அமைதியாக அமருங்கள். மனதில் ஏதாவது காயம் இருந்தால் அதை மீண்டும் மீண்டும் நினைக்காமல் விடுவிக்க முயற்சி செய்யுங்கள். தேவையற்ற ஒப்பீடுகளை நிறுத்துங்கள். உங்களுக்காக வெறுமையான நேரத்தை உருவாக்குங்கள். பரபரப்பாக இருப்பது மட்டுமே பயனுள்ள வாழ்க்கை அல்ல. அமைதியாக இருப்பதிலும் ஒரு பெரிய ஞானம் இருக்கிறது. மெதுவாக தேவையற்ற எண்ணங்கள் குறையும். மனதில் இடம் அதிகரிக்கும். அந்த இடத்தில்தான் அமைதி வளர்க்கிறது. தி கிரேட் நத்திங் என்ற தலைப்பின் சாரம் மிகவும் ஆழமானது. நத்திங் என்பது இழப்பு அல்ல. அது ஒரு மிகப்பெரிய சுதந்திரம். அகங்காரம் குறைந்தால் இடம் உருவாகும். இடம் உருவானால் விழிப்புணர்வு வளரும். விழிப்புணர்வு வளர்ந்தால் அமைதி இயல்பாக மலரும். நாம் தினமும் சேகரிக்கும் தேவையற்ற மனச்சுமைகளை மெதுவாக விடுவிக்கும்போதுதான் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் அந்த பெரிய அமைதியை உணர முடியும். அந்த அமைதி வெறுமையல்ல. அது வாழ்க்கையால் நிரம்பிய ஒரு நிலை. அது பயமில்லாத நிலை. ஒப்பீடுகள் இல்லாத நிலை. யாரிடமும் தன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லாத நிலை. அதுதான் இந்த தலைப்பு சொல்லும் உண்மையான மகத்தான வெறுமையும். தலைப்பு 10 மூலத்திற்கு திரும்புதல். The Return to the Source. இப்போது 10வது தலைப்பிற்கு வருகிறோம். The Return to the Source, மூலத்திற்கு திரும்புதல். இந்த தலைப்பின் பெயரே மிகவும் அழகாக இருக்கிறது. ரிட்டர்ன் என்றால் திரும்பிச் செல்வது. சோர்ஸ் என்றால் ஆரம்பம் அல்லது மூலம்.
இந்த தலைப்பு சொல்ல வருவது என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனைவரும் வெளியில் எதையோ தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இறுதியில் புரிகிறது, நாம் தேடியது எல்லாமே நம்முடைய உள்ளத்தில்தான் இருந்தது. அதைத்தான் இந்த தலைப்பு மிக ஆழமாக விளக்குகிறது. ஒரு சிறிய குழந்தையை கற்பனை செய்து பாருங்கள். பிறந்தவுடன் அது மிகவும் இயல்பாக இருக்கிறது. சிரிக்கும்போது மனம் நிறைந்து சிரிக்கிறது. அழும்போது முழுமையாக அழுகிறது. கோபம் வந்தாலும் சில நிமிடங்களில் மறந்து விடுகிறது. அதற்கு போலியான முகமூடி இல்லை, ஒப்பீடு இல்லை, எதிர்கால கவலை இல்லை, கடந்த கால வருத்தமும் இல்லை. ஆனால் வளர வளர சமூகம் நமக்கு பல அடையாளங்களை வழங்கத் தொடங்குகிறது. நீ முதல் மதிப்பெண் வாங்க வேண்டும், மற்றவர்களைப் போல இரு, இப்படி பேசாதே, இந்த இமேஜை காப்பாற்று. இப்படியாக நம்முடைய இயல்பான தன்மையின் மீது பல அடுக்குகள் உருவாகின்றன. ஒரு வெங்காயத்தைப் போல அடுக்கு மேல் அடுக்கு. ஒரு கட்டத்தில் நாம் நம்மையே மறந்து விடுகிறோம். இந்த தலைப்பு சொல்லுவது, ஆன்மீக பயணம் என்பது புதிதாக எதையாவது சேர்த்துக் கொள்வது அல்ல. ஏற்கனவே நம்முள் இருக்கும் உண்மையான தன்மையை மீண்டும் கண்டுபிடிப்பது. அதுதான் மூலத்திற்கு திரும்புதல். ஒரு கண்ணாடியை நினைத்துப் பாருங்கள். அதன் மேல் தூசி படிந்திருக்கிறது. அந்த தூசியை துடைத்தால் புதிய பிரதிபலிப்பு உருவாகிறதா? இல்லை. ஏற்கனவே இருந்த பிரதிபலிப்புதான் தெளிவாக தெரிகிறது. அதேபோல் விழிப்புணர்வை புதிதாக உருவாக்க வேண்டியதில்லை. பயம், அகங்காரம், பொறாமை, ஒப்பீடு, பற்றுதல், இந்த தூசிகளை மெதுவாக நீக்கினாலே நம்முடைய இயல்பான தெளிவு வெளிப்படும். நம்முடைய மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது என்று கவனித்துப் பாருங்கள். பள்ளி முடிந்தால், கல்லூரியில், கல்லூரி முடிந்தால், வேலையில், வேலை கிடைத்தால், பதவி உயர்வில், அதற்குப் பிறகு, தொழிலில், பிறகு, ஓய்வுக்குப் பிறகு, இப்படியே மகிழ்ச்சியை எப்போதும் அடுத்த கட்டத்திற்கு தள்ளிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அந்த அடுத்த கட்டம் வந்ததும் இன்னொரு இலக்கை உருவாக்கிவிடுகிறோம். அதனால் மகிழ்ச்சி எப்போதும் எதிர்காலத்திலேயே தங்கிவிடுகிறது, நிகழ்காலத்திற்கு வருவதில்லை. இந்த தலைப்பு நம்மிடம் சொல்கிறது, சற்று நில், சற்று இடைவெளி எடு. ஏற்கனவே உன்னிடம் என்ன இருக்கிறது என்று கவனி. உயிர் இருக்கிறது, மூச்சு இருக்கிறது, இயற்கை இருக்கிறது, அன்பு செலுத்தும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள். இவற்றை கவனிக்கத் தொடங்கினால் நன்றியுணர்வு தானாகவே மலரும். நன்றியுணர்வு வந்தால் மனம் அமைதியாகும். ஒரு கைபேசியை எடுத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து பயன்படுத்தினால் அதன் மின்கலம் காலியாகிவிடும். மீண்டும் சார்ஜ் செய்ய மின்சாரத்துடன் இணைக்க வேண்டும். அதேபோல் நம்முடைய மனமும். தொடர்ந்து வேலை, மன அழுத்தம், சமூக வலைத்தளங்கள், ஒப்பீடுகள், எதிர்பார்ப்புகள், இவற்றிலேயே இயங்கிக் கொண்டிருந்தால் சோர்வடைந்துவிடும். அதை மீண்டும் புத்துணர்ச்சியடையச் செய்ய நம்முடைய மூலத்தோடு இணைக்க வேண்டும். அந்த மூலம் வெளியில் இல்லை, அது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. அமைதியில், விழிப்புணர்வில். மக்கள் நம்மை பாராட்டுவார்கள், சில நேரங்களில் விமர்சிப்பார்கள். இவை அனைத்தும் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் விழிப்புணர்வு மட்டும் மாறுவதில்லை. அன்றாட வாழ்க்கையில் நொமைண்ட் நிலையை எப்படி பயிற்சி செய்யலாம்? தேநீர் குடிக்கும்போது அதன் சுவையை மட்டும் முழுமையாக உணருங்கள். நடக்கச் செல்லும்போது கைபேசியை பார்க்காமல் உங்கள் ஒவ்வொரு அடியையும் கவனியுங்கள். யாராவது பேசும்போது பதில் சொல்ல என்ன பேசலாம் என்று மனதில் தயாராகாமல் முழு கவனத்துடன் கேளுங்கள். ஒரு நாளில் சில நிமிடங்களாவது அமைதியாக அமர்ந்து உங்கள் எண்ணங்களை நல்லது கெட்டது என்று தீர்ப்பு வழங்காமல் வெறுமனே கவனியுங்கள். இந்தச் சிறிய பயிற்சிகள் மெதுவாக மனத்தின் பிடியை தளர்த்த ஆரம்பிக்கும். மனம் இருக்கும், ஆனால் அது இனி உங்கள் எஜமானனாக இருக்காது. நோமேண்ட் என்ற தலைப்பின் சாரம் மிகவும் சக்தி வாய்ந்தது. மனதை எதிர்த்து போராட வேண்டிய அவசியமில்லை. அதை அழிக்க வேண்டிய தேவையும் இல்லை.
அதை புரிந்து கொண்டால் போதும். எண்ணங்கள் வரும். எண்ணங்கள் போகும். உணர்வுகள் வரும். உணர்வுகள் போகும். ஆனால் இவை அனைத்தையும் அமைதியாக கவனித்துக் கொண்டிருக்கும் ஒரு மௌனமான விழிப்புணர்வு நம்முடைய உள்ளத்தில் எப்போதும் இருக்கிறது. அந்த விழிப்புணர்வை நோக்கி மெதுவாக நகரத் தொடங்கும்போதுதான் நோமேண்ட் என்ற அனுபவம் ஆரம்பமாகிறது. அப்போது வாழ்க்கையில் பிரச்சனைகள் மறைந்துவிடும் என்பதல்ல. ஆனால் பிரச்சனைகளைப் பார்க்கும் நம்முடைய பார்வை மாறிவிடும். அந்த பார்வையின் மாற்றம்தான் உண்மையான சுதந்திரம், உண்மையான அமைதி, உண்மையான மகிழ்ச்சி. தலைப்பு 9 மகத்தான வெறுமை, தி கிரேட் நத்திங். இப்போது 9வது தலைப்பிற்கு வருகிறோம். தி கிரேட் நத்திங், மகத்தான வெறுமையு. இந்த தலைப்பை கேட்டவுடன் சிலருக்கு சிறிது பயமாக கூட தோன்றலாம். ஒன்றுமே இல்லை என்றால் அது எப்படி மகத்தானதாக இருக்கும் என்று கேள்வி எழலாம். பொதுவாக நத்திங் என்று சொன்னால் அதை நாம் எதிர்மறையானதாகவே நினைக்கிறோம். வெறுமை, இழப்பு, தோல்வி, அர்த்தமில்லாத ஒரு நிலை. ஆனால் இந்த தலைப்பு சொல்லும் நத்திங் அதுவல்ல. இங்கே நத்திங் என்பது வெறுமை அல்ல. அது எல்லையற்ற சாத்தியக்கூறுகள். அது அகங்காரம் இல்லாத ஒரு நிலை. அது தேவையற்ற மனச்சுமைகள் இல்லாத சுதந்திரம். ஒரு காலியான அறையை கற்பனை செய்து பாருங்கள். அந்த அறையில் பழைய பொருட்கள், பெட்டிகள், தேவையில்லாத சாமான்கள் என எல்லாமே நிரம்பியிருந்தால் நடப்பதற்கு கூட இடம் இருக்காது. ஆனால் அவற்றை எல்லாம் அகற்றி அறையைச் சுத்தம் செய்துவிட்டால் என்ன நடக்கும்? திடீரென்று நிறைய இடம் கிடைக்கும். காற்று சுதந்திரமாகச் சுழலும். வெளிச்சம் முழுவதுமாக உள்ளே வரும். அறை இன்னும் பெரியதாகத் தோன்றும். உண்மையில் அறை பெரிதாகவில்லை. தேவையற்ற பொருட்கள்தான் அகன்றுவிட்டன. நம்முடைய மனமும் இதேபோல்தான். எண்ணங்கள், பழைய நினைவுகள், வருத்தங்கள், பொறாமை, பயம், ஒப்பீடு, எதிர்பார்ப்புகள், இவை அனைத்தும் சேர்ந்து நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் இடத்தை நிரப்பிவிடுகின்றன. அதன் பிறகு வாழ்க்கையே பாரமாகத் தோன்றுகிறது. இந்தத் தலைப்பு சொல்வது, இந்த தேவையற்ற சுமைகளை மெதுவாக விடுவியுங்கள். அதுதான் மகத்தான வெறுமையு. ஒரு பயணியை நினைத்துப் பாருங்கள். அவர் நீண்ட பயணத்திற்குச் செல்கிறார். தேவையான உடைகள், தண்ணீர், உணவு மட்டும் எடுத்துச் சென்றால் பயணம் எளிதாக இருக்கும். ஆனால் தேவையில்லாமல் 10 புத்தகங்கள், 3 போர்வைகள், 2 பாத்திரங்கள், பழைய கோப்புகள், பயன்படுத்தாத பொருட்கள் என எல்லாவற்றையும் சுமந்து சென்றால் என்ன ஆகும்? பயணம் கடினமாகிவிடும். பிரச்சனை பாதையில் இல்லை, சுமையில்தான். வாழ்க்கையும் அப்படித்தான். உடல் சுமையை விட மனச்சுமைதான் நம்மை அதிகமாக சோர்வடையச் செய்கிறது. அவர் அப்போது அப்படிச் சொன்னார். நான் அப்போது தோற்றுப் போனேன். என்னால் முடியாது. நான் என்னை நிரூபிக்க வேண்டும். இந்த பழைய சுமைகளை ஒவ்வொரு நாளும் மனதில் தூக்கிக் கொண்டு நடக்கிறோம். பிறகு சோர்வடைவது இயல்புதானே? இந்த தலைப்பு இன்னொரு முக்கியமான கேள்வியையும் கேட்கிறது. நம்முடைய உண்மையான அடையாளம் என்ன? நம்முடைய பெயரா? வேலையா? பணமா? கல்வியா? பதவியா? இவை அனைத்தும் தற்காலிகமானவை. பள்ளி முடிகிறது. கல்லூரி வருகிறது. கல்லூரி முடிகிறது. வேலை மாறுகிறது. வீடு மாறுகிறது. நண்பர்கள் மாறுகிறார்கள். உடல் கூட மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இத்தனை தற்காலிகமான விஷயங்களையே நிரந்தரமான அடையாளம் என்று நம்பிவிடுகிறோம். அதனால்தான் பயம் உருவாகிறது. இவை எல்லாம் என்னை விட்டு போய்விட்டால் என்ன ஆகும் என்ற அச்சம் மனதில் குடிகொள்கிறது. ஒரு தொழிலதிபரை எடுத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு தொழிலில் பெரிய இழப்பு ஏற்படுகிறது. தொழில்தான் நானேயூட் என்று நினைத்திருந்தால் அவர் முற்றிலும் உடைந்து போய்விடுவார். ஆனால் தொழில் என்பது என்னுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதிதான் என்று புரிந்திருந்தால் கஷ்டம் இருந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்க முடியும். இதுதான் வித்தியாசம். தி கிரேட் நத்திங் நம்மிடம் இருக்கும் போலியான அடையாளங்களை மெதுவாக கரைக்கச் சொல்கிறது.
அது நம்முடைய மதிப்பை குறைப்பதில்லை. மாறாக, நம்முடைய உண்மையான மதிப்பை அறிய உதவுகிறது. இயற்கையை கவனித்துப் பாருங்கள். வானத்தில் மேகங்கள் வருகின்றன. மழை பெய்கிறது. பிறகு மீண்டும் வானம் தெளிவாகிறது. வானத்திற்கு ஏதாவது இழப்பு ஏற்பட்டதா? இல்லை. மேகம் வந்தது. மேகம் சென்றது. வானம் அப்படியே இருந்தது. நம்முடைய எண்ணங்களும் உணர்வுகளும் மேகங்களைப் போன்றவை. விழிப்புணர்வு வானத்தைப் போன்றது. மேகங்களையே வானம் என்று நினைத்தால் குழப்பம். விழிப்புணர்வை உணர்ந்தால் தெளிவு. வீட்டில் இருக்கும் ஒரு அலமாரியை சுத்தம் செய்கிறீர்கள். பழைய ரசீதுகள், உடைந்த பொருட்கள், பயன்படுத்தாத சாமான்கள் இவற்றை அகற்றிய பிறகு அந்த அலமாரி சுத்தமாகவும் விசாலமாகவும் தெரிகிறது. பிறகு புதிய பொருட்களை அதில் வைக்க முடிகிறது. மனதிலும் இதே செயல்முறை தேவை. தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக விடுவியுங்கள். யாராவது விமர்சித்தால் அதை வாழ்நாள் முழுவதும் மனதில் சேமித்து வைக்காதீர்கள். ஒரு தவறு நடந்தால் அதை உங்கள் நிரந்தர அடையாளமாக மாற்றாதீர்கள். ஒரு தோல்வி வந்தால் அதை எதிர்காலத்தின் தீர்ப்பாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். விடுவியுங்கள். விடுவித்தால்தான் புதிய இடம் உருவாகும். இந்த தலைப்பு அமைதியைப் பற்றியும் பேசுகிறது. நாம் பெரும்பாலும் பேசிக்கொண்டே இருக்கிறோம். மனதிலும் தொடர்ந்து உரையாடல் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் சில நிமிடங்கள் முழுமையான அமைதியை அனுபவிக்கும்போதுதான் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் உண்மையான அமைதியை உணர முடிகிறது. அமைதி என்பது சத்தமில்லாத நிலை மட்டும் அல்ல. மனத்தின் இரைச்சல் குறைந்த நிலை. அதுதான் நதிங் யூட். ஒரு இசைக்கலைஞரை நினைத்துப் பாருங்கள். இசையில் ஸ்வரங்கள் முக்கியம்தான். ஆனால் ஸ்வரங்களுக்கு இடையே இருக்கும் மௌனம் இல்லை என்றால் இசை அழகாக இருக்குமா? இல்லை. அந்த மௌனம்தான் இசைக்கு அழகைக் கொடுக்கிறது. வாழ்க்கையும் அதேபோல்தான். தொடர்ந்து செயல்படுவது மட்டுமே வாழ்க்கை அல்ல. இடைவெளியும் தேவை. அமைதியும் தேவை. ஓய்வும் தேவை. சுயபரிசோதனையும் தேவை. அப்போதுதான் தெளிவு பிறக்கும். ஒரு நாளில் சிறிது நேரமாவது கைபேசி இல்லாமல் அமைதியாக அமருங்கள். மனதில் ஏதாவது காயம் இருந்தால் அதை மீண்டும் மீண்டும் நினைக்காமல் விடுவிக்க முயற்சி செய்யுங்கள். தேவையற்ற ஒப்பீடுகளை நிறுத்துங்கள். உங்களுக்காக வெறுமையான நேரத்தை உருவாக்குங்கள். பரபரப்பாக இருப்பது மட்டுமே பயனுள்ள வாழ்க்கை அல்ல. அமைதியாக இருப்பதிலும் ஒரு பெரிய ஞானம் இருக்கிறது. மெதுவாக தேவையற்ற எண்ணங்கள் குறையும். மனதில் இடம் அதிகரிக்கும். அந்த இடத்தில்தான் அமைதி வளர்க்கிறது. தி கிரேட் நத்திங் என்ற தலைப்பின் சாரம் மிகவும் ஆழமானது. நத்திங் என்பது இழப்பு அல்ல. அது ஒரு மிகப்பெரிய சுதந்திரம். அகங்காரம் குறைந்தால் இடம் உருவாகும். இடம் உருவானால் விழிப்புணர்வு வளரும். விழிப்புணர்வு வளர்ந்தால் அமைதி இயல்பாக மலரும். நாம் தினமும் சேகரிக்கும் தேவையற்ற மனச்சுமைகளை மெதுவாக விடுவிக்கும்போதுதான் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் அந்த பெரிய அமைதியை உணர முடியும். அந்த அமைதி வெறுமையல்ல. அது வாழ்க்கையால் நிரம்பிய ஒரு நிலை. அது பயமில்லாத நிலை. ஒப்பீடுகள் இல்லாத நிலை. யாரிடமும் தன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லாத நிலை. அதுதான் இந்த தலைப்பு சொல்லும் உண்மையான மகத்தான வெறுமையும். தலைப்பு 10 மூலத்திற்கு திரும்புதல், தி ரிட்டர்ன் டு தி சோர்ஸ். இப்போது 10வது தலைப்பிற்கு வருகிறோம். தி ரிட்டர்ன் டு தி சோர்ஸ், மூலத்திற்கு திரும்புதல். இந்த தலைப்பின் பெயரே மிகவும் அழகாக இருக்கிறது. ரிட்டர்ன் என்றால் திரும்பிச் செல்வது. சோர்ஸ் என்றால் ஆரம்பம் அல்லது மூலம். இந்த தலைப்பு சொல்ல வருவது என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனைவரும் வெளியில் எதையோ தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இறுதியில் புரிகிறது, நாம் தேடியது எல்லாமே நம்முடைய உள்ளத்தில்தான் இருந்தது. அதைத்தான் இந்த தலைப்பு மிக ஆழமாக விளக்குகிறது. ஒரு சிறிய குழந்தையை கற்பனை செய்து பாருங்கள். பிறந்தவுடன் அது மிகவும் இயல்பாக இருக்கிறது. சிரிக்கும்போது மனம் நிறைந்து சிரிக்கிறது. அழும்போது முழுமையாக அழுகிறது. கோபம் வந்தாலும் சில நிமிடங்களில் மறந்து விடுகிறது. அதற்கு போலியான முகமூடி இல்லை. ஒப்பீடு இல்லை.
எதிர்கால கவலை இல்லை. கடந்த கால வருத்தமும் இல்லை. ஆனால் வளர வளர சமூகம் நமக்கு பல அடையாளங்களை வழங்கத் தொடங்குகிறது. நீ முதல் மதிப்பெண் வாங்க வேண்டும் ஹூ. மற்றவர்களைப் போல இரு ஹூ. இப்படி பேசாதே ஹூ. இந்த இமேஜை காப்பாற்று. இப்படியாக நம்முடைய இயல்பான தன்மையின் மீது பல அடுக்குகள் உருவாகின்றன. ஒரு வெங்காயத்தைப் போல அடுக்கு மேல் அடுக்கு. ஒரு கட்டத்தில் நாம் நம்மையே மறந்து விடுகிறோம். இந்த தலைப்பு சொல்லுவது ஆன்மீக பயணம் என்பது புதிதாக எதையாவது சேர்த்துக் கொள்வது அல்ல. ஏற்கனவே நம்முள் இருக்கும் உண்மையான தன்மையை மீண்டும் கண்டுபிடிப்பது. அதுதான் மூலத்திற்கு திரும்புதல். ஒரு கண்ணாடியை நினைத்துப் பாருங்கள். அதன் மேல் தூசி படிந்திருக்கிறது. அந்த தூசியை துடைத்தால் புதிய பிரதிபலிப்பு உருவாகிறதா? இல்லை. ஏற்கனவே இருந்த பிரதிபலிப்புதான் தெளிவாகத் தெரிகிறது. அதேபோல் விழிப்புணர்வை புதிதாக உருவாக்க வேண்டியதில்லை. பயம், அகங்காரம், பொறாமை, ஒப்பீடு, பற்றுதல், இந்த தூசிகளை மெதுவாக நீக்கினாலே நம்முடைய இயல்பான தெளிவு வெளிப்படும். நம்முடைய மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது என்று கவனித்துப் பாருங்கள். பள்ளி முடிந்தால், கல்லூரியில், கல்லூரி முடிந்தால், வேலையில், வேலை கிடைத்தால், பதவி உயர்வில், அதற்குப் பிறகு, தொழிலில், பிறகு, ஓய்வுக்குப் பிறகு, இப்படியே மகிழ்ச்சியை எப்போதும் அடுத்த கட்டத்திற்கு தள்ளிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அந்த அடுத்த கட்டம் வந்ததும் இன்னொரு இலக்கை உருவாக்கிவிடுகிறோம். அதனால் மகிழ்ச்சி எப்போதும் எதிர்காலத்திலேயே தங்கிவிடுகிறது. நிகழ்காலத்திற்கு வருவதில்லை. இந்த தலைப்பு நம்மிடம் சொல்கிறது, சற்று நில் ஹூ. சற்று இடைவெளி எடு ஹூ. ஏற்கனவே உன்னிடம் என்ன இருக்கிறது என்று கவனி. மூச்சு இருக்கிறது. உயிர் இருக்கிறது. இயற்கை இருக்கிறது. அன்பு செலுத்தும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள். இவற்றை கவனிக்கத் தொடங்கினால் நன்றியுணர்வு தானாகவே மலரும். நன்றியுணர்வு வந்தால் மனம் அமைதியாகும். ஒரு கைபேசியை எடுத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து பயன்படுத்தினால் அதன் மின்கலம் காலியாகிவிடும். மீண்டும் சார்ஜ் செய்ய மின்சாரத்துடன் இணைக்க வேண்டும். அதேபோல் நம்முடைய மனமும். தொடர்ந்து வேலை, மன அழுத்தம், சமூக வலைத்தளங்கள், ஒப்பீடுகள், எதிர்பார்ப்புகள், இவற்றிலேயே இயங்கிக் கொண்டிருந்தால் சோர்வடைந்துவிடும். அதை மீண்டும் புத்துணர்ச்சியடையச் செய்ய நம்முடைய மூலத்தோடு இணைக்க வேண்டும். அந்த மூலம் வெளியில் இல்லை. அது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. அமைதியில், விழிப்புணர்வில், நிகழ்காலத்தில். ஒரு மீனை நினைத்துப் பாருங்கள். அது கடலுக்குள்ளேயே வாழ்கிறது. ஆனால் அதுவே தண்ணீர் எங்கே என்று தேடிக் கொண்டிருந்தால் எவ்வளவு வேடிக்கையாக இருக்கும். அதேபோல நாமும் அமைதியை தேடுகிறோம். அன்பைத் தேடுகிறோம். நிறைவைத் தேடுகிறோம். ஆனால் இவை அனைத்திற்கும் மூலமாக இருப்பது நம்முடைய உள்ளம்தான். அதை உணராமல் வெளியில் மட்டுமே தேடிக்கொண்டே இருப்பதால் சோர்வடைகிறோம். இந்த தலைப்பு இன்னொரு முக்கியமான உண்மையையும் சொல்கிறது. வாழ்க்கையில் எதையும் நிரந்தரமாக பிடித்துக் கொள்ள முடியாது. உடல் மாறும். உறவுகள் மாறும். பணம் வரும், போகும். உடல்நிலை மாறும். வயது கூடும். இவை அனைத்தும் இயற்கை. ஆனால் இவை அனைத்தையும் அமைதியாக கவனித்துக் கொண்டிருக்கும் விழிப்புணர்வு மட்டும் மாறுவதில்லை. சிறுவயதில் இருந்தா நான் ஹூ. இளமை பருவத்தில் இருந்தா நான் ஹூ. இப்போது இருக்கும் நான் ஹூ. உடல் மாறிவிட்டது. எண்ணங்கள் மாறிவிட்டன. வாழ்க்கைச் சூழல்கள் மாறிவிட்டன. ஆனால் அவற்றை கவனித்துக் கொண்டிருக்கும் அந்த உள்ளார்ந்த இருப்பு மாறவில்லை. அதுதான் மூலம். அன்றாட வாழ்க்கையில் இதை அனுபவிப்பது எப்படி? காலையில் எழுந்தவுடன் உடனே கைபேசியை திறக்காமல் சில நிமிடங்கள் அமைதியாக இருங்கள். ஆழமாக மூச்சை இழுத்து விடுங்கள். இயற்கையை ரசியுங்கள். யாராவது பேசும்போது முழு கவனத்துடன் கேளுங்கள். உணவு உண்ணும்போது அதன் சுவையை உணருங்கள். நடக்கும்போது ஒவ்வொரு அடியையும் கவனியுங்கள். இந்த எளிய விழிப்புணர்வு தருணங்கள்தான்
நம்மை மீண்டும் நம்முடைய மூலத்தோடு இணைக்கின்றன. நாம் பெரும்பாலும் பெரிய ஆன்மீக அனுபவங்களை தேடுகிறோம். ஆனால் சில நேரங்களில் ஒரு அமைதியான காலை, மழையின் மனம், ஒரு மரத்தின் கீழ் அமைதியாக அமர்ந்திருக்கும் சில நிமிடங்கள், ஒரு உண்மையான புன்னகை, இவை அனைத்துமே நம்மை அந்த மூலத்தோடு இணைக்கும் தருணங்கள். பிரச்சனை என்னவென்றால், நாம் மிகவும் பரபரப்பாக இருப்பதால் அவற்றை கவனிப்பதில்லை. இந்த தலைப்பு ஒரு முக்கியமான எச்சரிக்கையையும் தருகிறது. அறிவைச் சேகரிப்பது மிகவும் எளிது. புத்தகங்கள் படிக்கலாம், வீடியோக்கள் பார்க்கலாம், மேற்கோள்களைப் பகிரலாம். ஆனால் அனுபவம் வேறு. நீச்சல் பற்றிய 100 புத்தகங்களை படித்தாலும் நீரில் இறங்காமல் நீந்த கற்றுக்கொள்ள முடியாது. அதேபோல் விழிப்புணர்வைப் பற்றி படிப்பது ஒரு படி, விழிப்புணர்வோடு வாழ்வது அடுத்த படி. திருட்டன் டு தி சோர்ஸ் என்ற தலைப்பின் சாரம் மிகவும் மனதைத் தொடக்கூடியது. வாழ்க்கை முழுவதும் வெளியில் ஓடிய பயணம் இறுதியில் நம்முடைய உள்ளத்திற்கே திரும்பும் பயணமாக மாறுகிறது. நாம் தேடிய அமைதி, மகிழ்ச்சி, நிறைவு, சுதந்திரம், இவை அனைத்தும் புதிதாக உருவாக்க வேண்டியவை அல்ல. அவை எப்போதுமே நம்முடைய உள்ளத்தில் இருந்தன. அகங்காரம், பயம், ஒப்பீடு, எதிர்பார்ப்புகள் என்ற அடுக்குகளை மெதுவாக அகற்றினால் போதும். கண்ணாடியின் தூசியை துடைத்தால் பிரதிபலிப்பு இயல்பாகத் தெரியும் அல்லவா? அதேபோல் நம்முடைய உண்மையான தன்மையும் தானாகவே வெளிப்படும். அப்போதுதான் புரியும், உண்மையான பயணம் என்பது புதிய மனிதராக மாறுவது அல்லையோ, நம்முடைய இயல்பான தன்மைக்கே மீண்டும் திரும்பிச் செல்வதுதான். தலைப்பு 11, முடிவே தொடக்கம். தி எண்ட் இஸ் த பிகினிங். இப்போது இந்த புத்தகத்தின் கடைசி தலைப்பிற்கு வருகிறோம். தி எண்ட் இஸ் தி பிகினிங், முடிவே தொடக்கம். இந்த தலைப்பின் பெயர் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. பொதுவாக நாம் என்ன நினைக்கிறோம்? முடிவு என்றால் எல்லாம் முடிந்துவிட்டது, அதற்குப் பிறகு எதுவும் இல்லை, பயணம் முடிந்தது, கதை முடிந்தது. ஆனால் இந்த தலைப்பு சொல்வது வேறு. வாழ்க்கையில் உண்மையான முடிவு என்று எதுவும் இல்லை. ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய தொடக்கத்திற்கான கதவுதான். இயற்கையைப் பாருங்கள். ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை உதிர்ந்துவிட்டால் அது முற்றிலும் மறைந்து விடுகிறதா? இல்லை, அது மண்ணோடு கலந்து உரமாக மாறி மீண்டும் புதிய உயிரை வளர்க்க உதவுகிறது. ஒரு பருவம் முடிகிறது, அடுத்த பருவம் தொடங்குகிறது. கோடை முடிகிறது, மழைக்காலம் வருகிறது, மழை முடிகிறது, குளிர்காலம் தொடங்குகிறது. இயற்கையில் முழுமையான முடிவு என்று எதுவும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான். பள்ளி முடிகிறது, கல்லூரி தொடங்குகிறது, கல்லூரி முடிகிறது, வேலை தொடங்குகிறது, தனிமையான வாழ்க்கை முடிகிறது, குடும்ப வாழ்க்கை தொடங்குகிறது. ஒரு அத்தியாயம் முடிவடையும் போதுதான் அடுத்த அத்தியாயம் ஆரம்பமாகிறது. ஆனால் நாம் செய்யும் தவறு என்ன? முடிவை ஏற்றுக்கொள்ள பயப்படுகிறோம். ஒரு அலுவலக உதாரணத்தை பார்ப்போம். ஒருவர் 10 வருடங்கள் வேலை செய்த நிறுவனத்தில் இருந்து வேலையை இழக்கிறார். முதலில் அவருக்கு உலகமே முடிந்துவிட்டது போல தோன்றுகிறது. என்னுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைக்கிறார். ஆனால் சில மாதங்கள் கழித்து பார்த்தால் அதே சம்பவம்தான் அவரை ஒரு புதிய தொழிலை தொடங்க தூண்டியிருக்கலாம், அல்லது இன்னும் சிறந்த நிறுவனத்தில் சேரும் வாய்ப்பை கொடுத்திருக்கலாம். அப்படி என்றால் அந்த வேலையின் முடிவு உண்மையில் முடிவா? இல்லை, அது ஒரு புதிய தொடக்கம். உறவுகளிலும் இதேதான். சில நட்புகள் விலகிச் செல்கின்றன, சிலர் நம்முடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறுகிறார்கள். அப்போது மிகவும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் சில ஆண்டுகள் கழித்து பார்த்தால் அந்த அனுபவம்தான் நம்மை முதிர்ச்சியடையச் செய்திருக்கும். யாரை நம்ப வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எது முக்கியம் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கும். அப்போது வலியே ஒரு ஆசிரியராக மாறிவிடுகிறது. இந்த தலைப்பு சொல்வது, மாற்றத்தைக் கண்டு பயப்படாதீர்கள், மாற்றம்தான் வாழ்க்கையின் இயல்பு.
ஒரு கம்பளி பூச்சி வண்ணத்துப் பூச்சியாக மாற வேண்டும் என்றால் அதன் பழைய உருவத்தை விட்டுவிட வேண்டியதுதானே? நான் கம்பளி பூச்சியாகவே இருப்பேன் ஹூட் என்று பிடிவாதமாக இருந்தால் அது ஒருபோதும் வண்ணத்துப் பூச்சியாக முடியாது. அதேபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் பழைய நம்பிக்கைகள், பழைய பயங்கள், பழைய அகங்காரம், பழைய பழக்கங்கள் இவை சில நேரங்களில் முடிவுக்கு வர வேண்டும். அப்போதுதான் புதிய புரிதல் பிறக்கும். இந்த புத்தகம் முழுவதும் பார்த்த எல்லா தலைப்புகளும் நம்மை இந்த இடத்திற்குத்தான் அழைத்து வந்துள்ளன. கருகிய டோஸ்டை பார்த்து அதிகமாக எதிர்வினை கொடுக்க வேண்டாம் என்று கற்றுக்கொண்டோம். மற்றவர்களின் வாழ்க்கையை நகலெடுக்க வேண்டாம் என்று பார்த்தோம். அகங்காரத்தை காலியாக்குவது பற்றி அறிந்தோம். சூறாவளியின் மையத்தில் இருக்கும் அமைதியை புரிந்து கொண்டோம். நதி கடலை அடையும் பயணத்தை பார்த்தோம். தாவோவின் இயல்பான ஓட்டத்தை உணர்ந்தோம். நொமைன் பற்றி அறிந்தோம். கிரேட் நதிங் தரும் சுதந்திரத்தை புரிந்து கொண்டோம். மூலத்திற்கு திரும்பும் பயணத்தை அனுபவித்தோம். இப்போது இந்த கடைசி தலைப்பு சொல்வது, இந்த புரிதல் ஒரு இலக்கு அல்ல. இதுதான் உண்மையான தொடக்கம். ஒரு மாணவரை பாருங்கள். பள்ளிப் படிப்பு முடிந்து சான்றிதழ் வாங்குவது முடிவாகத் தோன்றலாம். ஆனால் உண்மையில் அதுதான் வாழ்க்கையின் உண்மையான கற்றல் ஆரம்பமாகும் இடம். அதேபோல் விழிப்புணர்வைப் பற்றி புரிந்துகொள்வது பயணத்தின் முடிவு அல்ல. அதுதான் உண்மையான பயிற்சி ஆரம்பமாகும் தருணம். அன்றாட வாழ்க்கையில்தான் இந்த ஞானம் சோதிக்கப்படுகிறது. போக்குவரத்து நெரிசலில், அலுவலகத்தில், குடும்ப உரையாடல்களில், உடல்நல பிரச்சனைகளில், பணச் சிக்கல்களில். அங்குதான் இந்த புரிதலை வாழ்ந்து காட்ட வேண்டும். புத்தகத்தை படிப்பது எளிது. வாழ்க்கையில் அதை பயன்படுத்துவதுதான் உண்மையான மாற்றம். இந்த தலைப்பு இன்னொரு அழகான பாடத்தையும் சொல்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் புதிதாக ஆரம்பிக்கலாம். நேற்று தவறு செய்துவிட்டீர்களா? பரவாயில்லை. இன்று ஒரு புதிய தொடக்கம். யாரிடமாவது தவறான புரிதல் ஏற்பட்டுவிட்டதா? அதைச் சரிசெய்ய முயற்சி செய்யுங்கள். அதுவும் ஒரு புதிய தொடக்கம். பழைய பழக்கத்தை விட முடியவில்லையா? மீண்டும் முயற்சி செய்யுங்கள். அதுவும் ஒரு புதிய தொடக்கம். வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு புதிய வாய்ப்பை கொடுக்கிறது. ஆனால் நாம் தான் காலம் கடந்துவிட்டது யூ, என்னால் முடியாது யூ, எல்லாம் முடிந்துவிட்டது யூ என்று முடிவு செய்துவிடுகிறோம். இயற்கை அப்படிச் செய்வதில்லை. ஒவ்வொரு காலையிலும் சூரியன் மீண்டும் உதிக்கிறான். நேற்று மேகம் இருந்தது என்பதற்காக இன்று உதிக்காமல் இருப்பதில்லை. அதேபோல் நாமும் நேற்றைய தோல்விகளை சுமந்து செல்லாமல் இன்றே ஒரு புதிய தொடக்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தலைப்பில் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. நிரந்தரமான தோல்வி என்று எதுவும் இல்லை. நிரந்தரமான வெற்றியும் இல்லை. எல்லாமே ஒரு இயக்கம். எல்லாமே ஒரு ஓட்டம். எல்லாமே ஒரு கற்றல். அதனால்தான் வாழ்க்கை உயிரோட்டமாக இருக்கிறது. தி எண்ட் இஸ் தி பிகினிங் என்ற தலைப்பின் சாரம் மிகவும் ஊக்கமளிப்பதாகும். ஒரு அத்தியாயம் முடிந்துவிட்டது என்று வருந்தாமல், அது ஒரு புதிய பயணத்திற்கான கதவு என்று பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். பழைய அகங்காரம் முடிவடையட்டும். பழைய பயங்கள் முடிவடையட்டும். பழைய தவறான புரிதல்கள் முடிவடையட்டும். அந்த முடிவுகளிலிருந்தே புதிய விழிப்புணர்வு, புதிய அமைதி, புதிய வாழ்க்கை பிறக்கிறது. அதுதான் இந்த புத்தகம் முழுவதும் நமக்குச் சொல்ல வந்த மிக முக்கியமான செய்தி. வாழ்க்கை என்பது நேர்கோட்டு பயணம் அல்ல. அது தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு பயணம். ஒவ்வொரு முடிவிற்குள்ளும் ஒரு புதிய தொடக்கம் மறைந்திருக்கிறது. அந்த புதிய தொடக்கத்தை திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை உண்மையிலேயே ஆழமானதாகவும், அர்த்தமுள்ளதாகவும், அமைதியானதாகவும் மாறுகிறது. நிறைவுரை. அவ்வளவுதான் நண்பர்களே. இன்றைய இந்த ஆடியோ புக்கில் தி எம்ப்டி போட் புத்தகத்தின் முழு சாரத்தையும் மிகவும் எளிமையாகவும் ஆழமாகவும் புரிந்து கொள்ள முயற்சி செய்தோம். இந்த புத்தகத்தின் கருத்துகள் உங்களுக்கு சிந்திக்கவும், உங்கள் வாழ்க்கையை இன்னும் அமைதியாகவும் விழிப்புணர்வுடனும் வாழவும் உதவும் என்று நம்புகிறேன்.
மீண்டும் ஒரு புதிய ஆடியோபுக்கில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி. தேங்க் யூ. பாய் பாய்.